चक्षुसारस्रवन्तेव यन्त्या शर्करायुधम् சின்னமிது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே अनुचर शक्त्यादि गुणामग्रे सरबोध विरचिता लोकाः स्वाधीन वृषगिरीशां स्वयं प्रभूतां प्रमाणयामि दयाम् वृषगिरिगृहमेधि गुणाः ओरबलैश्वर्य वीर्य शक्तिमुखाः दोषा भवेयुरेते यदि नामदये त्वया विना भूताः இந்த தயாதேவி என்னும் ஒரு சக்கரவர்த்தி அவளுக்கு மற்ற குணங்கள்லாம் எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க வர்ணிக்கிறார். தயை என்பவள் தான் பிராட்டி, பிராட்டி தான் தயை, அப்படித்தான் நாம பார்க்கணும். அந்த பிராட்டியுடையதான சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சரணாகதி என்பதை எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஏற்றுக்கொள்வான். மற்ற தெய்வங்களுக்கும் பெருமானுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா திருவில்லா தேவர் தேர் என்னும் தேவு திருனா பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் லக்ஷ்மி விசிஷ்டத்துவம். எவனொருவன் ஸ்ரீயப்பதியோ அவனே ஜெகத்பதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, எவனுக்கு ஸ்ரீயப்பதித்துவம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஜெகத்பதித்துவம் இருக்கும். அப்படி இல்லாதவன் ஒரு விதமான பிரயோஜனமும் மற்றவன் அப்படின்னு அதை காண்பிக்கிறது. ஆகினால பரமாத்மாவுடையதான அந்த சம்பந்த விசேஷம் நமக்கு உயர்ந்ததான மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதற்கு தயாவினுடையதான ஆதிக்கம், தயாவினுடைய பூரியஸ்தம் அப்படின்றது இருக்கு. கருணை என்பது இல்லைன்னா அதனால்தான் ஒரு காகம் படைத்திட கண்ணடிவே செய்த காக்குத்தனே என்று அந்த காகாசுரனை பெருமாள் ரட்சித்த பொழுது பதாருகமபி காக்குஸ்தா கிருபையா பரியபாரயது என்று அந்த கிருபை தான் காப்பாற்றியது. பெரும் அபராதத்தை பண்ணினவன் ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியினுடைய திருமலை தலங்களை தீண்டி அதனுடையதான அந்த ருதிரத்தை மாம்சத்தை ருச்சிக்க ஆசைப்பட்டவன், ருச்சித்தவன் காக்காசுரன். அவனை கூட பெருமாள் காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டா அப்ப பெருமாளுடையதான கருணை எத்தகையது என்பதை நாம் நன்னா அறியலாம். மமார திதே கர்ப்பா ஸ்ரீனிவாசானு கம்பையா என்று பாகவதத்துல இந்திரனாலே வெட்டப்பட்டதான திதியினுடைய கர்ப்பத்தில் இருந்ததான அந்த குழந்தை, அந்த பிண்டம், அந்த கர்ப்பமே ரட்சிக்கப்பட்டது. யாரால் ரட்சிக்கப்பட்டது? ஸ்ரீனிவாச அனுகம்பையா என்று பாகவரத்ன மகர்ஷியும் இதனுடைய வைசிஷ்டியத்தை இதனுடைய பிரபாவங்களை அருளிச்சு. அதனால இந்த தயாதேவியினுடைய சம்பந்தம் இல்லை என்றால் ஏனைய குணங்கள் பரமாத்மாவிடத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்று ஷாட்குண்யா வாசுதேவா என்று ஷாட்குண்ய பரிபூர்ணன். மற்றவர்கள் திறத்தில் இந்த வார்த்தையானது ஔபச்சாரிக்கம், பெரும் அவளை உபச்சாரமா அவளை கொண்டாடுறதுக்கு அவளுடைய பூஜைக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தவிர அந்யத்ர ஹ்யுபசாரதா தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா என்று சுவாமி ஏதோ 4 பேரை நாம பகவான் பகவான்னு சொல்றோம்னு சொன்னா ஏதோ அவளை நமக்கு காரியம் நம்ம அவளுக்கு ஏதோ வச்சிருக்கோம், அதனால அவகிட்ட நாம பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்றவை தவிர்த்து மற்றபடி அவளுக்கும் இந்த பகவத் சப்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அந்த சக்தி சாமர்த்தியங்கள் அவளிடத்த இல்லவே இல்லை அப்படின்னு சாதித்த. அத அனுச்சர சக்தியாரி குணான் அக்ரேசர போத விரச்சிதா லோகாம் என்று ஞானம் முதலான குணங்கள் முன்னாடி கைவிளக்கை ஏந்தி கொண்டு தயாதேவிக்கு கைங்கரியம் செய்து கொண்டு போகின்றன. மற்ற எல்லாமே ஒரு ராஜமகிஷிக்கு ராஜகுமாரிக்கு எப்படியெல்லாம் உபச்சாரங்கள் செய்ய வேண்டுமோ அப்படிதான் செய்கின்றன. அதுக்கு மேல பரமாத்மா இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்பதை ஏற்படுத்தக்கூடியவன். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. இத சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகத்துல அருளிச்சே. பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்றால் அந்த ஸ்ரீனிவாசன் தான், அவன்தான் எல்லாவற்றிற்கும் காரணபூதனாய் இருக்கக்கூடியவன். உலகலா மலகிலா விளையாட்டுடையவன் கம்பராமாயணத்துடைய வாழ்த்துப்பாவை சொல்லுவது அல்லவா? அது போன்ற இந்த இடத்துல அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே சமஸ்த விதமான லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்
இவை அனைத்தையும் பரமாத்மா விளையாட்டாக உடையவன். லோகவத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம் காண்பிக்கிறது. ஒரு சார்வபௌமனான ராஜாவுக்கு அவாப்த சமஸ்தகாமன், அந்த சார்வபௌமனான ராஜாவுக்கு எதுவும் அவசியம் இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்னு சொன்னா விளையாடலாம், பந்து விளையாடலாம், டென்னிஸ் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். என்ன சுவாமி ராஜாவை விளையாடுறாங்க? சும்மா விளையாட்டு. அது வெறும ஒரு சந்தோஷத்துக்காக ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. இந்த விளையாட்டு தான் அவனுக்கு என்ன நடக்க போறது? ஒண்ணும் இல்லை. ஆனா அப்ப ஜீவன்களை பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதிகளை செய்கிறான். ஜெகத்தினுடைய சிருஷ்டி, ஜெகத்தினுடைய உற்பத்தி முதலானவற்றை பரமாத்மா செய்கிறான்னா அந்த பரமாத்மாவிற்கு பக்ஷபாதங்கள் ஏதாவது உண்டா? பரமாத்மா ஸ்ரீனிவாசன் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்பதாக பார்க்கிறானா? இந்த பார்ஷியாலிட்டி உண்டா பெருமாள்கிட்ட? பெருமாள்கிட்ட பார்ஷியாலிட்டி உண்டான்னு ஒரு கேள்வி கேட்கணும். சமூகம் சர்வபூதேஷு நரேஷா நச்சப்பியா பரமாத்மா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நான் பழகிறேன். ஆனா என்னை எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்கா? என்னை எத்தனை பேர் புரிஞ்சுட்டு பழகிறா? என்னுடைய பெருமையை எத்தனை பேர் சரியா புரிஞ்சுட்டு இருக்கா? நரேஷா நச்சப்பியா. எனக்கு வேண்டாதவன் வேண்டியவன் பாகுபாடு என்பது கிடையவே கிடையாது. என்கிட்ட என்னிடத்துல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவா எத்தனை பேரோ அவளுக்கு ஏற்றார் போல நடக்கிறது என்று பரமாத்மாவோட செய்தார். அதுதான் பிரம்மசூத்திரம் காண்பிக்கும் வைஷம்ய நைர்கிரண்யே ந சாபேக்ஷத்வா. இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள். எல்லாத்தையும் உபன்யாசத்தை பிரத்யட்சமா சொல்ல முடியாது. இதெல்லாம் கிரந்தாரூடமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரந்தத்தின் விஷயமாகத்தான் நாம பார்க்கணும். சாஸ்திரத்தை சாஸ்திரமா தான் பார்க்கணும். அப்படி இறைச்சிட முடியாது. ஒரு வேர்க்கடலை, பட்டாணி இதெல்லாம் வீதியில பிளாட்பாரத்துல கூடு கட்டி விற்கலாம். ஒரு படி எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டா ஒரு படி 50 ரூபானோ ஒரு படி 100 ரூபான்னு அது கூட கூடியா வச்சிருப்பான். புஷ்பங்கள் அதெல்லாம் கூடு கட்டி வச்சிருப்பான். அந்த கூடு நாம வாங்கிட்டு போறோம். கரிகாய்கள் காய்கறிகள்லாம் தற்கரையெல்லாம் நாம கூடு கட்டி வாங்கிட்டு போலாம். ரத்தனத்தை கூடு கட்டி விற்பானா? அதுக்குன்னு ஒரு ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூம் உள்ள போச்சேவும் செக் பண்ணுவான், வெளில வரச்சேவும் செக் பண்ணுவான். அந்த ரத்தனத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பான். டக்குன்னு நம்ம கையில எடுத்து கொடுத்துட மாட்டான். கொஞ்சம் பார்க்கணும், நம்மளெல்லாம் கவனிச்சுதான் நம்ம கிட்ட கொடுப்பான். கொடுத்தாலும் நம்மள ஜாகிரதையா வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் சாஸ்திரார்த்தங்கள் ரத்னம் மாதிரி, விலை உயர்ந்த ரத்னம் மாதிரி. தெருவுல கூடு கட்டி வைக்கக்கூடியதான பண்டங்களுக்கும் ரத்னத்துக்கும் எப்படி வித்தியாசம் உண்டோ அந்த மாதிரிதான் சில சாஸ்திரார்த்தங்கள், நுட்பமான சாஸ்திரார்த்தங்களை பெரியவர்கள் அவ்வளவு சுலபத்துல சபையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவ்வளவு சுலபத்துல சபையில எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதற்கு உண்டானதான ஒரு கம்பீரியம் இருக்கு, அதற்குன்னு தனிப்பட்டதான பெருமை இருக்கு. அந்த பெருமைக்கு தக்கபடிதான் நம்ம நடக்கணும். அதனால பிரம்மசூத்திரம் இந்த ஒரு அர்த்த விசேஷத்தை காண்பிக்கும் பொழுது பரமாத்மாவிற்கு வைஷம்ய நெருக்கியம், ஒருவனிடத்துல அவனுக்கு சார்புத்தன்மை, அதாவது ஒருத்தனை ரொம்ப பிடித்தவன் இன்னொருத்தரை பிடிக்காதவன் பெருமாள் யாரை விலக்கி வைக்கிறது கிடையாது. அவனிடத்துல நாம் என்னென்ன உபாயங்களை எப்படி பண்ணியிருக்கோம், அவனை அடைவதற்கு நாம் என்ன காரியத்தை செய்திருக்கிறோம், என் பெயரை சொன்னான், என் ஊரை சொன்னான், ஏதோ ஒரு வியாஜத்தை முன்னிட்டு பகவான் நம்மளை ரட்சிப்பதற்கு தலைப்படுகிறான். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நாம அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால இப்ப என்ன பண்ற பரமாத்மா, சிருஷ்டியும் பண்றான், சம்ஹாரத்தையும் பண்றான். இப்ப சிருஷ்டி என்பது தயாவினுடைய காரியம் என்று சொல்லலாம் போல இருக்கு. சம்ஹாரம் அழிப்பது என்பது தயையினுடைய காரியமாக எப்படி ஏற்படும்? இது முதலான கேள்விகள்லாம் வரப்போறது. அந்த கேள்வியெல்லாம் சுவாமி ரொம்ப அழகா அதுக்கு திருஷ்டாந்தங்கள் சொல்லி அதனுடைய அர்த்த விசேஷங்களை காண்பிக்கிறது. ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதா பத்மா சகாய கருணே பிரதிசஞ்சர கேளிமாச்சரசி. பிரதிசஞ்சரம் ஒரு நல்ல நர்த்தகி, நல்ல டான்சர், ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவோம். அதுதான் அந்த டான்ஸுக்கு உண்டான பட்டங்கள்லாம் நல்லா வாங்கியிருக்காங்க. அந்த நாட்டியத்தை நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த டான்ஸ் ஆடும் பொழுது அபிநயங்கள்ல அவ முன்னாடியும் போவா, பின்னாடி வருவா, இப்படி போவா, அப்படி வருவா. அதற்கெல்லாம் வெறும் பிரதிசஞ்சரம் அப்படின்னு பேரு. பிரதிசஞ்சரணம் அப்படின்னு கேட்டா ஒரே மாதிரி முன்னாடி மட்டும் போறதோ இல்ல பின்னாடி மட்டும் போறதோ இல்லாமல் முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி நடப்பதற்கு பிரதிசஞ்சரணம் என்பதாக பேர். ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதா
சிருஷ்டி காலம் ஆரம்பிச்சுடுச்சு. இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சுவாமி இது லோகமே பயமுறுத்தக்கூடிய பெரிய வியாதி வந்துருக்கு. இந்த கொரோனான்றது லோகத்தை எல்லாரையும் பயமுறுத்துறது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, வெளியில போக முடியல, உள்ள உட்கார முடியல. இப்படி கூட வருமா சுவாமி, இந்த மாதிரி ஒரு பிரளயம் மாதிரி ஒண்ணு வருமான வருது. அது கூட தயாயுடைய காரியம் தான். அதுக்குதான் இன்னைக்கு ஸ்லோகம் இது. அதுக்குதான் இந்த ஸ்லோகத்தை நாம ஜாகிரதையா கவனிக்கணும். ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜெகதா. இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினான் பரமாத்மா. ஜனங்களுக்கு ஒரு பிரவೃತ್ತಿயை கொடுத்தான். அதாவது அவர்கள் சில இடங்களில் சுதந்திரமான காரியங்களை செய்வதற்கு உரியதான அனுமதியை கொடுத்தான். நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப நுட்பமான சாஸ்திரார்த்தம். இது ஜீவாத்மாவுடையதான பிரவೃத்தினா ஜீவாத்மாவுடையதான காரியங்கள் எப்படி நடைபெறுகின்றன. ஜீவன் தன்னுடைய சுவாதந்திரியத்தினால செய்கிறானாம். அவருக்கு அந்த கர்த்தத்துவம் என்பதாக சாஸ்திரஜர்கள் அதனுடையதான பெரிய சொல்வார்கள். பராத்து தச்சுருதேகே, இதுவும் விசேஷமான பிரம்மசூத்திரம் தான். இந்த சூத்திரத்துக்கு பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம், அதற்கு சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அதிகரண சாராவளி என்னும் வியாக்கியானம் அத்தியுதம். ஜீவன் தன்னுடைய சுவாதந்திரியமான காரியங்களை செய்கிறானா, தன் இஷ்டப்பட்டபடி செய்கிறானா. ஆமா, அப்படிதான் தெரியுது. எனக்கு இஷ்டம் இருந்தா உட்காந்துக்கிற, இஷ்டம் இருந்தா எழுந்து போயிட்டே இருக்கேன், இஷ்டம் இருந்தா கேட்கிறேன், இஷ்டம் இருந்தா கேட்க மாட்டேன்றேன், இஷ்டம் இருந்தா சாப்பிடுறேன், இஷ்டம் இருந்தா சாப்பிட மாட்டேன்றேன். அதெல்லாம் நாம பண்ண முடியும். அதுவும் நம்முடைய இஷ்டம் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கல. அதுக்கு மேல நம்முடைய புத்திரபூத்திராதிகள் தான் இருக்காளே, அவரிடத்துல நமக்கு ஏற்படக்கூடியதான பிரியப்பது எப்படி ஏற்படும். நவா அலே பத்தியக்காமாய பத்தி பிரியோ பவதி, அதையும் உபனிஷத் காண்பிக்கிறது. உனக்கு உன் பொண்டாட்டி பேர்ல ஆசையோ, இல்ல உன் பொண்டாட்டிக்கு உன் பேர்ல ஆசையோ, உன் புத்திரபூத்திராதிகள் உன் பேர்ல ஆசைப்பட்டாரோ, நீ பண்ணக்கூடிய கிருஷி இல்ல, நீ பண்ணின காரியத்தினால அது ஏற்படல. டைலாக்லாம் சொல்ல பண்ணோம், நீ விரும்புபவர்களை காட்டிலும் உன்னை விரும்புபவர்களை ஏற்றுக்கொள் அப்படின்னு. அதுல கொஞ்சம் சாஸ்திரார்த்தம் இருக்குது. அவன் பேசுறது பேசுறான பஞ்சதேலாகிறதால அது ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. ஏன்னா இது பரமாத்மா ஆத்மவஸ்து காமாய, பரமாத்மாவுடைய சங்கல்ப விசேஷத்தினால்தான் இன்னாருக்கு இன்னார் இப்படி ஒரு பிரேம, இப்படி ஒரு சேர்றார், அவர் அப்படி பிரிகிறார், அவர் இப்படி சேர்றார் என்பதாக பலவிதமான அந்த கர்மாக்களுக்கு தக்கபடி, நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு தக்கபடி நமக்கு இது போன்றதான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கலாம், முதல் பகுதியில ரொம்ப அந்யோன்யம் பிரேமையோடு இருப்பா, அடுத்த பகுதியில அவளுக்கு அந்த பிரேம கூட போயிடும். வேடிக்கையா வந்து சொல்றது உண்டு, என்னது இப்ப இருக்கக்கூடிய மேரேஜ் எல்லாம் எப்படி சிஸ்டமா இருக்குன்னு, பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ, அப்படி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணிட்டா. இப்ப அதனால ஒரு சமயம் அவளுக்கு பிரேம இருக்கு, அடுத்த சமயம் அந்த பிரேம இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் யாருடைய சம்பந்தத்தினால, யாரால இதெல்லாம் இயக்கப்படுகிறது? உன் இஷ்டமா? அது நேற்றுலாம் அவருக்கு பிடிச்சது, இன்னைக்கு ஏன் பிடிக்கல? ஜுரம் வரைச்சே உனக்கு தித்திப்பு ஏன் பிடிக்கல? நல்ல ஜுரம் வந்துருக்குதான், உன்னால தித்திப்பான பதார்த்தம் ஏன் சாப்பிட முடியல? நாக்கெல்லாம் கசந்து கிடக்கிறது ஏன் சாப்பிட தெரியலேன்னா, ஆத்மவஸ்து காமாய, பரமாத்மாவுடைய சங்கல்பம். அவன் ஏன் சுவாமி எனக்கு இப்படி பண்றான்னா, நீ பண்ணிருக்கக்கூடியதான் கர்மாக்கள். அது புண்ணியமா பாபமா அதற்கு தக்கபடி உன்னை பிரவர்த்திக்க செய்து, பிரவர்த்திப்பது என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி வைத்து, உன்னை அவன் செயல்பட செய்து, உன்னுடைய கர்மாக்களை அவன் பரமாத்மா கழித்து உன்னை சுத்தமாக்குகிறான். உனக்கு நல்லதொரு பாக்கியதாதிசயத்தை அந்த பரமாத்மா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை புரிஞ்சு, ஒரு நர்த்தகி முன்னும் பின்னும் அசைந்து அசைந்து தான் நாட்டியத்தை நடிப்பதை போன்று இவள் யாரு? இந்த தயாதேவியானவள் உலகம் படைத்தது முதல் ஜீவன்கள் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்னும் பொழுது, அந்த பாவத்திலிருந்து அவர்களை தடுப்பதற்காகவே பிரதிசஞ்சரம்னா பிரளயம், இந்த பிரளயம் என்னும் ஒரு லீலையை செய்கிறார் பாபத்திலிருந்து தடுப்பதற்காக. அதாவது அடுத்து வரப்போறது, எதுக்காக நமக்கு தேகத்தை கொடுத்தான் பரமாத்மா? அச்சித விசிஷ்டான் பிரளையே ஜந்துனவலோக்கே ஜாத நிர்வேணா, பின்னாடி வரப்போறது. இந்த தேகத்தை கொடுத்ததுடைய தாற்பயம் என்ன? ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரளிபும் சேதோ பஜஸ்ரீதரம் என்பதாக நாக்கே பகவானுடைய நாமாக்களை சொல்லும்.
மனசே பகவானுடைய லீலைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டு ஆனந்தப்படும். 2 கைகளிலால அந்த பெருமாளை சேவி, 2 காலால அவன் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு போ, இல்ல ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பிரதட்சணங்கள் பண்ணு, நமஸ்காரங்கள் பண்ணு, புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணு, வாயினால நல்ல திவ்ய நாமங்களை சொல்லு, திவ்ய அர்ச்சனைகளை சொல்லு. இதுக்காக கொடுத்ததான இந்த கரண கலையபரங்களை கொண்டு வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கையும் தேய்ச்சி ரேகையே தேஞ்சு போற அளவுக்கு உபயோகப்படுத்திருக்கேன்னு தயாதேவிக்கு நம்மளை பார்த்து நிவேதம் ஏற்படும். நான் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? இந்த கரண கலையபரங்கள் தேகத்தை உனக்கு கொடுத்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை கொண்டு நல்லதொரு உபாயத்தை செய்து, உபாயம் என்றால் வழி, அவனை அடைவதற்கு என்ன வழி? 2 வழி, ஒன்று பக்தி, மற்றொன்று பிரபத்தி. இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரார்த்தம். ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமி நீர் தயாசரக உபன்யாசம் பண்றீரா இல்ல ரகசியத்திற்கால காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டார். பார்த்தோம் தான். ஆனா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாமே சாஸ்திரார்த்தங்களை உள்ளே பொதிந்து கொண்டு இருப்பது. அது சாஸ்திரார்த்தங்கள் ஓரொன்றுதானே அமையாதோ என்பதாக. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் காலக்ஷேபங்கள் ஆச்சாரியனிடத்துல போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பதான் நேர ஆச்சாரியன் அங்க சுவாமி எங்க இருக்காரோ அங்க போனார், சுவாமி நீ கைப்புல வந்துடும் அப்படின்னு ஈஸியா பண்ணிவிடுவோம். நம்ம பெருமாள் ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு நமக்கு, அதுக்கு பிராப்தமா இருக்கு, அதுல தப்பே கிடையாது. அது காலம் இருக்கணும், தேசம் இருக்கணும், நமக்கு சௌகரியங்கள் இருக்கணும், நமக்கு வேற ஒய்ஃபை 2ம் படுத்தாம இருக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறோம். நம்ம காலக்ஷேபம் கேட்டா அதை எப்படி பூர்த்தியா புரிஞ்சுக்க போறோம். ஆனா தேசியுடைய சூழ்ச்சிகள்ல ஏதாவது ஒண்ணுதான் பரிச்சயம் வந்துருக்கணும். அதை கூட அது ஒண்ணு நல்லா நிரூடியா தெரிஞ்சுட்டோம்னா, ஓரொன்று தானே அமையாரோ தாரணியில் வாழ்வாருக்கு மாநில பூமுழுவும் வாழ்வது, அது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. சுவாமி ஒரு விசேஷமான அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுன்றாலும். அதனால இது நிறைய சாஸ்திரார்த்தங்கள் தான் இருக்கு, அதை சொல்லித்தான் வழி இல்லை. ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினின் ஜெகதா. அவனுக்கு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சாச்சு தயாதேவி, கை காலெல்லாம் கொடுத்தான். இவன் பாட்டுக்கு போக்கிரித்தனமா எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் தேவையில்லையோ, அகிருத்தியானாம் சகனம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமயம், செய்ய வேண்டியதை ஈஸியா விட்டுட்டு செய்யக்கூடாத வேலை மெனக்கட்டு பண்றதுலயே இவனுடைய காரியம் இருந்தது. பார்த்தா வேற வழி இல்ல, மொத்தத்தையும் பிரளயத்துல தூக்கி போடுறாங்க. திடீர்னு ஒரு கொரோனாவை கொண்டுதான் என்ன, உடனே எல்லாரும் உமாச்சி காப்பாத்து, பெருமாளே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னா என்ன பண்றா, COVID-19 வந்துருக்கு அப்படின்னு உடனே கோவிந்தன் 19 அவ ஞாபகப்படுத்திக்கிறான். தயாசரகத்துல 19வது ஸ்லோகம் முக்கியம், பிரார்த்தனா பூர்வகமாக. அப்படி அந்த பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா சுவாமி அவகாசம் இல்லை, காத்தால ஒரு திருவாராதனம் பண்ணு டைம் இல்லை, ஒரு சந்தியாவதனம் பண்ணு டைம் இல்லை, பெருமாள் சன்னதியில போய் ஒரு ஸ்லோகத்தை சொல்லு டைம் இல்லை. இது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அவரவர்களுக்கு வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்றார் போல அவரவர்களுக்கு சில நியமங்கள் உண்டோ இல்லையோ, அந்த நியமங்கள் படி அவரவர்கள் நடக்கணும். இது யாரும் கம்பல் பண்ண வேண்டாம். அப்ப அவளுக்கு சில காரியங்கள் உண்டு, அந்த காரியத்தின்படி ஒழுங்குதான் அவளுக்கு பிரயோஜனம். அதை விட்டுடும். நம்ம எங்க ப்ராப்ளம் தெரியலையோ, நாம் நம்முடையதான கர்மானுஷ்டானம் என்ன, நம்முடையதான ஆட்டிடியூட்ஸ், நமக்கு எது விதிக்கப்பட்டது, நமக்கு எது சரி அப்படின்றத விட்டுட்டு பணம் 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 அப்படின்னு போக ஆரம்பிச்சோம். மனம் 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 என்னாச்சு, இந்த மனசு பரமாத்மா விட்டு ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சது. பார்த்தா தயாதேவி பிரதிசங்கர கேலி மாதரசி ஒரு ட்விஸ்ட் கொண்டா தவறுக்குன்னு, அஜ்ஜோ இந்த மாதிரி உயிர் பயம் வந்துருது, ஆபத்து வந்துருது, இந்த ஆபத்துல இருந்து நம்மளை நம்மளே ரட்சித்துக் கொள்ளணும், நமக்கு நம்மளே ரட்சித்துக் கொள்ளதான வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன எடுத்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன பண்ணிட்டார், இனிமே இவர்களுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள், இனிமே இந்த உலகத்தை விட்டு இது போன்றதான பயங்கரமான நோயை ஒழிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை, அதனால் அதனுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் ஜோசியன் கிட்ட போய் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து பாரியா என்னையா சமாச்சாரம் சொல்லு அப்படின்னு. 8ல குரு 9ல சுக்கரன் 10ல சனின்னு ஏதோ சொல்றாளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே, பார்த்து சொல்லுன்னா. அவன் பார்த்தான் ஜாதகத்துல, அடேங்கப்பா சரியான சமயம் தான்டா இது உனக்கு, 7.5 நாட்டு சனி உன்னை ஆட்டி படைக்க போகுதுன்னு. ஐயோ நான் எத்தனை வருஷத்துக்கு சுவாமி, 7.5 வருஷம் பின்னி பெடல் எடுத்துரும். நீ ஈபிள் டவருக்கு மேல போய் உட்கார்ந்தா கூட உனக்கு சிக்னல் கிடைக்காத உன்னுடைய ஒய்ஃபை கிட்ட. இப்ப இருக்கிறதே அதுதான் பெரிய பிரச்சனை. ஐயோ என் போனுக்கு டவர் கிடைக்காதான்னா, நீ ஈபிள் டவர் மேல போய் ஏறி உட்கார்ந்தா கூட உன்னுடைய போனுக்கு சிக்னல் கிடைக்காது. ஏன்னா 7 நாட்டு சனியுடைய ஆதிக்கம். ஐயோ என்ன சுவாமி 7 வருஷம் போட்டு உன்னை வாட்டி எடுத்துருங்க.
சரி என்ன பண்றது, வேற வழி இல்ல, ஏதோ இதுதான் ஈஸ்வரனுடைய நம்ம சங்கல்பம் போல இருக்கு, நாம பண்ணி பார்ப்போம். சரி சுவாமி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்ன அதுவே பழகி போயிடும் போகட்டும். 7 வருஷம் கஷ்டப்பட்டியோ இல்லையோ, அதுக்கப்புறம் என்ன மீதி அதையே கண்டினியூ பண்ணிக்கோ. அந்த மாதிரி நாம் இனிமேல் இந்த நோயுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னத்தான் சுவாமி பண்றது? இன்னைக்கா உடனே கையெழுப்பி கால் எழுப்பி ஆச்சமரம் எல்லாம் பண்ணி எனக்கே அதெல்லாம் எப்படிதான் இருக்குது, சந்தியாவனம் மறந்து போச்சோ இன்னொருத்தர கையெழுப்பின கால் எழுப்பின எவ்வளவு ஆச்சாரமா தான் நான் இருந்தேன், அதையே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஏன்னா பிரதிசஞ்சர கேள்வி மாதிரி அந்த நர்த்தகையினுடைய லீலா வினோதமான நாட்டியத்தை போல தயாநிதி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான். பிரதிசஞ்சலம் என்பதாக விசேஷமான அந்த பிரளயத்தை சிருஷ்டி பண்ணிட்டான். புரியுதா? அம்மா தயாதேவியே, நீ அப்படி செய்ததால்தான் இந்த ஜனங்க கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப தயையினுடைய காரியம் அது. ஏன்னா மக்கள் எங்கேயோ விரோதமா விபரீதமா வெளியில போயிட்டு இருந்துச்சு, அவளுக்கு பகவத் பக்தி சித்திக்கணும். அததான் முதல் நாள் உபன்யாசத்திலேயே சொன்னேன். குந்தி தேவியுடைய பிரார்த்தனை உத்தமமானது இல்லையா? அடியேன்னு சொன்னதை காட்டும் மாரவகண்ணன் சுவாமி இன்னும் அழகா சொன்னார் அந்த உபன்யாசத்தை. அந்த மாதிரி விபதசந்துரசது தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யத்யான புனர்பவ தரிசனம் மறுபடி ஆபத்தை பிரார்த்திப்பதற்கு குந்தி தேவி பிரார்த்திச்சதனுடைய நோக்கம் என்ன? பகவத் பிரார்த்தனை. என்ன காரணம்? பெருமாளை நாம நினைச்சுக்கிற காலம் ரொம்ப குறைச்சு. ஒரு ஆபீஸ்ல திடீர்னு நமக்கு நிறைய சம்பளம் அதிகமா ஏத்திட்டான்னா உடனே பார்ட்டி வச்சுட்டு போனவே தவிர ஆத்துக்குள்ள ஓடி வந்து அந்த பெருமாள் சனத்துல போய் நின்று பெருமாளை பார்த்து, ஹலோ பெருமாளே, உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு இன்னைக்கு டபுள் இன்கிரிமெண்ட் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் ஃபார் தி ஆஃபர், நாளைக்கு உனக்கு காத்தால திருவாரூர்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், உனக்கு சக்கரை பொங்கல் பண்றேன், அதுக்கப்புறம் க்ஷீரானம் பண்றேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட ஜாலியா இருக்குமா? சொல்றதே இல்லை. அவர்கிட்ட ஷேர் பண்றதே கிடையாது. அவர்கிட்ட ஷேர் பண்றதே கிடையாது. பார்த்தா இல்லாது இந்த தயாதேவி சரி போ, இவாளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சாதான் சரிப்பட்டு வரும் என்பதாக அதுதான் தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகன் காண்பித்தார். என்ன அர்த்தம்? அனவரத சுக துக்க உபபோக ஆயாச பரிஷ்ராந்தானாம் விஸ்ரமார்த்தம் அஸ்ராந்தாபத பிரவருத்தி வாசனா விச்சேதார்த்தம் ச உபசம்ஹாரா. ஐயா, அனவரத தொடர்ந்து சுகம் துக்கம் சுகம் துக்கம் இல்ல துக்கம் சுகம் எதையோ மாத்தி மாத்தி அனுபவித்து அதுவும் போர் அடிச்சு போய் என்னதான் பண்றது, எப்படி பண்றது ஒண்ணுமே புரியல. எதுக்காக ஓடிட்டு இருக்கோம், பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு எதுக்காக நான் ஓட ஆரம்பிச்சேன், எங்க போய் நிக்கிறது, என்ன பண்றதுன்றதுக்கு தெரியாமல் நிக்கச்சே அப்பேற்பட்டவனுக்காக பரிஷ்ராந்தானாம் விஸ்ரமார்த்தம், அவ்வளவு சிரமத்தில் ஆழ்ந்திருப்பவனுக்கு ஒரு விஸ்ராம ஸ்தானமேகம், அவனுக்கு ஒரு பிரேக் தேவை. பணத்துல அர்த்தம் யாத்திர வளரே உண்டாகில் திருப்தி ஆக மனசுவோ பார்த்து எட்டில் 100 மதி என்னும் சதமாகில் சகாசனம் மதி என்னும் 1000 பணம் கையில் உண்டாகி அது தன்னே மதி அப்படின்னா பூந்தான். 10 ரூபான்னா 100 ரூபான்றா, 100 ரூபான்னா 1000 1000 என்ன சுவாமி 1000 ரூபாய் தானே, அதுக்கு மேல கொடுக்கூடாதா அப்படின்றான். ஏன்னா இப்படியே உன்னுடையதான காலத்தை நீ கழித்துக் கொண்டே இருக்கிறாய், காலத்தை வியர்த்தமாக்கி கொண்டிருக்கிறாய். 10 கேட்டில் 100 மதி எண்ணம் சகாசனம் ஆகிறது. 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கேட்கலாம், 100 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் கேட்டா ஐயா 1000 நாங்க இருட்டாகிப்பா அது அங்கே வாழ்லையே ஒரு அதுதான் சம்பாவனையாக்கும். ஒருத்தர் உபன்யாசத்துக்கு லெட்டர் எழுதினார், என்ன சுவாமி உங்க ஊரில் அடியனுக்கு வரும்படி அதிகம் இல்லாத காரணத்தால் அடியன் உபன்யாசத்திற்கு வரும்படி இல்லை அப்படின்ட்டு இல்லையா? எஸ்யாகமாக கேவல ஜீவிக்காயே தம் ஞான பண்யம் மனிதம் வரந்தி. காளிதாசன் நான் ரேட்டு பேசிட்டு பகவத் விஷய சொன்னான்னா அவளெல்லாம் செட்டியார்னு சொல்லிடுப்பார். செட்டியார் இந்த இடத்துல ஜாதி கிட்டு சண்டைக்கு ஆரம்பிச்சாதிக்கும். என்ன அர்த்தம்னா வாணிபம் வியாபாரம் செய்பவர் அப்படிதான், வியாபாரம் செய்பவர் அர்த்தம். தம் ஞான பண்யம் மனிதம் வரந்தி. அவன் என்ன பண்றான்? ஞானத்தை வியாபாரம் பண்றான். ஒரு வியாபாரி என்ன பண்றான்? எனக்கு உனக்கு உப்பு வேணும், பருப்பு வேணும், தங்கம் வேணும்னா நீ எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா அதை கொடுக்குறேன்னு சொல்றானோ இல்லையோ, அந்த மாதிரி வித்தியை பேசக்கூடாது. அதுவும் வேதாந்த விஷயத்தை பேசக்கூடாது. வேதாந்த வித்தியன்றது எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அனுகிரக விசேஷம். அப்ப ஏற்பட்டதான பிரம்மஜானத்தை 4 பேருக்கு சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியரான விஷயத்தை பரமாத்மா கொடுத்திருக்கான்னு சொன்னா அது பிறப்பினுடைய பயன், இந்த ஜென்மத்தினுடையதான பிரயோஜனம்.
அது இல்லாமல் நாம பேசக்கூடாது. அதனால இந்த ஜீவன் ஓடிக்கொண்டே இருப்பதினாலே அவனுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில், அதாவது தடையில்லாமல் நான் ஸ்டாப் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதாக சொல்லி தடையில்லாமல் பாவங்களையே செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிறுத்தி மறுபடியும் அவனுக்கு ரொட்டீன் ஆரம்பிப்பதற்காகத்தான் இந்த பிரதிசஞ்சரணம் என்பதாக, அதாவது அர்த்தம், அதாவது பிரளயம் என்பதான ஒரு விஷயத்தை தயாதேவியானவள் ஆரம்பிக்கின்றார். அதை புரிஞ்சுக்கொண்டு ஆகிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜெகதா பத்மாசகாய கருணே பிரதிசஞ்சன கேளிமாச்சரசி அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்ய ஜாத நிர்வேத கரணகலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணே. ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கம் எவ்வளவு. 10 நாள் உட்கார்ந்துட்டோம், ஆத்துல முடியலன்றோம், ஐயோ சுவாமின்றோம், 2 மாசம் எடுத்து கையில ரூபாய் இல்ல, ஒண்ணும் இல்ல, வாங்கறதுக்கு ஒரு கறிகா வாங்க முடியல, ஒரு காய்கறி வாங்க முடியல, என்ன பண்றது தெரியல. எம்பெருமானவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய கிருப்பை எத்தகையது என்பதை இன்னும் இந்த உலகம் புரிந்து கொள்ளவே இல்லை. அவனுடைய கருணை எத்தகைய. சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் என்பதான ஒரு கிரந்தம் அருளி செய்தார். உபகார சங்கிரகம் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் நமக்கு செய்திருக்கக்கூடியதான உபகாரங்கள் எத்தனை எத்தனை ஒரு லிஸ்ட் போடலாமா நமக்கு? அதை எப்படி புரியும் நமக்கு? அதனால்தான் அதை செய் நன்றி மறக்கலாமான்னு எழுதினேன். வேற ஒண்ணும் இல்ல. சுவாமி தேசிகன் அன்னைக்கு உபகார சங்கிரகம் எழுதி வச்சாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் அது புரியறது இல்லைன்னா செய் நன்றி மறக்கலாமா. பெருமான் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்றி, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டாமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றனதற்கு. எந்த நன்றியை மறந்தவன் கூட மன்னிச்சு சொல்லலாம். செய் நன்றி. ஒருத்தருக்கு உதவி செய்திருக்கான்னா அந்த உதவியை மறக்கலாமா? பெருமாள் நமக்கு உதவி செய்திருக்காரு. என்ன உதவி செய்திருக்காரு? இப்ப இந்த மாதிரி ஒரு ஜென்மாவை கொடுத்திருக்காரு. நாயாகவோ பூனையாகவோ இல்ல, அப்படி வேணாம். அதாவது அந்தே நைவனீயமானாக யதாந்தாக என்பதாக அசூரியா நாமதே லோகாக அந்தேன தமசாவிருத்தாக என்பதாக சொல்லி குருடனாலே வழிகாண்பிக்கப்படக்கூடியதான குருடனை போல நாம எத்தனையோ பிறவிகள்ல ஒண்ணுமே புரிஞ்சுக்காமல், ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமல், எந்த ரூட்ல டிராவல் பண்றதுன்னு கூட உருப்படியான ஞானம் இல்லாமல் எப்படியெல்லாம் நம்முடைய டயத்தை காலத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வேஸ்ட் பண்ணிருக்கோம். எத்தனை ஜென்மாக்கள் நாம முடிச்சிருப்போம். அஹோமே மகதீயாதா நிஷ்பலா அநேக ஜென்ம சாகஸ்ரீ சம்சார பதவியின் பிரஜன். 1 2 100 1000 10,000 விஷ்ணு தர்மத்துல சொல்லுவார். நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் யாரு? க்ஷத்ரபந்து. அந்த க்ஷத்ரபந்து சொல்றார், சிம்ஹேன பூத்வா பகவோ மயாத்தாக வியாக்ரேன பூத்வா பகவோ மயாத்தாக. நான் எத்தனை சிங்கமா பிறந்து ஆப்பிரிக்கா சிங்கம், அண்டார்டிகா சிங்கம், அமெரிக்கா சிங்கம், இந்தியா சிங்கம், கீர் காட்டுல சிங்கம், இப்படி சிங்கமா பிறந்து எவ்வளவு பேரை கொன்னனோ தெரியலையே, எத்தனை பேரை அடிச்சு சாப்பிட்டனோ தெரியலையே. வியாக்ரேன பூத்வா புலியா பிறந்து எத்தனை பேர் அடிச்சு சாப்பிட்டேன்னு தெரியலையே. இது புலி ஜென்மா, சிங்க ஜென்மா தவிர்த்த மற்ற ஜென்மா அநேக ஜென்ம சாகஸ்ரீ, கவுண்ட்லெஸ், எண்ட்லெஸ். சமுத்திரக்கரையில் உள்ள மணல் துகளை எண்ணி விடலாம், சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரின் அளவை எண்ணி விடலாம். ஆனால் என் பிறவி கணக்கை எண்ண முடியாது. என் தாயினிடத்தில் நான் ஒவ்வொரு பிறவியிலும் பருகின பாலின் அளவை அளந்து சொல்ல முடியாது. அடேங்கப்பா, அப்படியெல்லாம் நாம பண்ணிருக்கோம். அப்படியெல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினி ஜெகதா, சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சு பெருமாள் நம்மளை சிருஷ்டித்து நமக்கு கை கால கொடுத்ததுடைய நோக்கம் அவனை அடைவதற்காக. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? வேற ரூட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற ரூட்ல நாம போக ஆரம்பிச்சிட்டோம். ஹர்த்தும் தம சதசதீச்ச விவேக்தினீஷா. பின்னாடி அடுத்தது ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போற பட்டருடைய அந்த ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷத்தை சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்க போற. இவையன்றே நல்ல, இவையன்றே தீய, இவையன்றிவை அறிவதேனும். இது தப்பு, இது சரி தெரியும், ஆனா பண்ண மாட்டேன். இப்ப லோகத்துல நாஸ்திகர்கள் ஒரு பக்கம், இந்த
தர்மத்தை தூஷிக்கிறான்னு இருக்கட்டும், ஆஸ்திகர்கள்னு பேரை வச்சுட்டு சில பேர் வெட்டி நியாயம் பேசுவாங்க. அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த 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 கொள்கையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது சார். எல்லாம் இதயத்துல இருந்தா போறோம். அந்த இதயத்தை சுத்தமா வச்சுட்டா போறோம். இதயத்தை சுத்தமா வச்சுக்கிறவனுக்கு சாஸ்திர விசுவாசம் வரும். இதயத்துல சுத்தம் இல்லைன்னா அவருக்கு சாஸ்திர விசுவாசம் வராது. இந்த மாதிரி வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் தான் உனக்கு இதயத்தை எப்படி சுத்தம் பண்ணணும்னு காண்பிக்கிறது. ஏன் மனசுல காமக்ரோதங்கள் இருந்ததுன்னா அந்த காமக்ரோதங்கள் இருக்க ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருதே ஹரி, காமக்ரோதங்கள் வசப்பட்ட ஹிருதயத்தை பரமாத்ம சாநித்தியம் கிடையாதுப்பா. நீ விட்டுட்ட. நின்னருளாம் கதி என்று நெடுங்காலம் பிழை செய்தேன், உன்னருளுக்கின்றான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துடிவு பூண்டேன். திருவேங்கனுடைய பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், என்னப்பனே சர்வேஸ்வரா, ஒன்ன தவிர்த்து வேற யாரு எனக்கு கதி இருக்கா? வேற யாராவது எனக்கு புகழ் இருக்காளா? எனக்கு எங்க ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமாகதிர்னா, அவன் தான் உயர்ந்த கதி. நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். எத்தனையோ ஜென்மாக்கள், எவ்வளவு பிறவிகள், நெடுங்காலம். இப்ப எனக்கு 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 80 வயசாச்சு. இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடியும் பண்ணினேன். உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன். என்ன பண்ணே? உன்னுடைய கிருபைய சம்பாதிக்கிற ஒரு பாக்கியம் இன்னைக்கு நீ கொடுத்திருக்க. துன்பத்திலும் இன்பம். இது போன்றதான ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்திற்கு ஏற்படவில்லை அப்படின்னா, எஃப்சிசி ஆப்ல உட்கார்ந்து அத்தனை பேர் தினந்தோறும் ஸ்தோத்திரமானத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் பாராயணத்தையும் வேத கிளாஸையும் காலக்ஷேபத்தையும் சந்தையும் விசேஷமான உபன்யாசத்தையும் கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குமா? சுவாமி பாருங்க, யாரோ ஒரு பெரியவர் சொல்றாரா, நல்லா சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல, சம்பாவனை மட்டும் கொடுத்துடுறேன், என்னை மட்டும் உபன்யாசம் கேட்க சொல்லாதீங்க. இப்ப தேரிஸ்டோ அதர் கோஸ்ன்ற மாதிரி ஆயிடுத்து. வெளியும் போக முடியல. உள்ளேயே மூஞ்ச பார்த்து ஒரு பேசிட்டு சண்டை போட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு சொல்லி 3 லாக்டவுன்ல மாட்டிட்டு எத்தனை நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கு, 4 சவுத்துக்குள்ள எவ்வளவு சண்டையும் போட்டு முடிச்ச 4 ரவுண்டு சண்டையும் போட்டு முடிச்சாச்சு பாக்ஸிங் மாதிரி. அதுவும் முடிஞ்சு போச்சு. என்னதான் பண்ணுது? சரி, அட்லீஸ்ட் உட்காந்து உபன்யாசமாவது கேட்போமே, காலக்ஷேபமாவது கேட்போமே, ரகுவீர கத்தியமாவது சொல்லுவோமே அப்படின்னு ஒரு ஏற்பாடு பெருமாள் பண்ணி கொடுத்துருக்கா நமக்கு. அட்லீஸ்ட் இப்பயாவது ரியலைஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரியல் லைஃப் எதுன்றதை ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். எங்க ஓடி போயிட்டோம், எவ்வளவு தூரம் ஓடி போயிட்டோம், எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம், அதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் அதை நாம எப்படி யூட்டர்ன் பண்ணி உள்ள கொண்டு வருதுன்றதுக்கு ஒரு யோசிக்க வேண்டாமா? நமக்கு யோசிக்க சொன்னா பெக்க பெக்க சிரிச்சா நாம என்ன பண்றது இல்லையா? அதனால ஆசிருஷ்டி சந்ததானா அபராதாராம் நிரோதினி ஜகதா பத்தாசாய கருணே பிரதிசஞ்சர கேளிமாச்சரசி. பிரதிசஞ்சர கேளிமாச்சரசின்னு அந்த உபசம்ஹாரம் என்னது பிரளயம்ன்றத பண்ணிட்டான் இல்லையா? அடுத்தது உடனே மறுபடியும் சிருஷ்டிக்க போறான். ஏன் சுவாமி இந்த பிரளயத்தை பண்ணி சிருஷ்டிப்பானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தோ நவலோக்ய ஜாத நிர்வேதம் கரண கலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம். கரண கலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம். ஹே அம்மா தாயே, ஸ்ரீனிவாசனுடைய தயா ரூபிணியே, ஸ்ரீனிவாசனுடைய தயாதேவியே, பிரளய காலத்துல ஜீவாத்மாக்களை நீ பார்க்கும் பொழுது அந்த ஜீவர்கள் படும் பாடு உன் மனதை வருத்துகிறது. என்ன சுவாமி, பிரளயம் பண்ணது அவதான், சிருஷ்டிக்கணும் ஆசைப்படுறது அவள்தான். அதுக்குதான் ஒரு அழகான திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கொடுக்க. ஒரு பையன், சரியான சுட்டி பையன், சுட்டி பையன் மட்டும் இல்ல, போக்கிரி பையன், பட்டா போக்கிரி அந்த பையன். அது என்ன பண்றதுன்னா, விளையாடச்சு பட்டக்காலத்து பையனை போட்டு அடிக்கிறது, அவாத்து உள்ள போய் அந்த டிவியை போட்டு உடைக்கிறது, பொம்பை விலைக்கு வாங்கிட்டு வருது. என்னமோ இந்த பையன் அப்படி பண்றது. அம்மாவுக்கு அந்த பையன் சன்னந்தான்,
ஆனா அந்த பையனை கண்டிச்சும் பார்க்கிறா. அதுவா பொல்லாதா இருக்கா, அடங்க மாட்டிருந்த அம்மாவுக்கு. அந்த சமயத்துல அதுக்கு பசிய வேற வந்து பசின்னு சொல்லவும் தெரியல. அட்டகாசம் பண்றது. அம்மா வாண்டான், அவளை பிடிச்சி அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறான். அது அந்த அம்மாவை கையை உதறது, அவன் புடவையை பிடிச்சி இழுக்கிறது, முரண்டு பிடிக்கிறது, பிறண்டு அழறது. என்ன பண்றதுனே தெரியல அந்த அம்மாவுக்கு. வேற வழியில அந்த குழந்தை அப்படியே குண்டு கட்டா தூக்கி வந்து மடியில உட்கார வச்சு நன்னா ஒரு கிண்ணி நிறைய நல்லா சாதத்தை பிசைஞ்சு எடுத்து அது வாயில போட்டு அடைச்சி 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 அதை தட்டி 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 ஒரு வழியா அந்த குழந்தைய தூங்க பண்ணிவிடுறாங்க அந்த தாயார். அவ்வளவு பொல்லாத்தனம் பண்ணி ரவுடிசம் பண்ணி எதிரி குடிச்சு அடிச்சு இருக்கிறவனை கடிச்சு இம்சை பண்ணிட்டு இருக்குது. அதை ஒரு வழியா தூங்க பண்ணிட்டான். தூங்கி எழுந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, இது வரலும் அந்த பசி வெறியில அது தவிர தனக்கு இயற்கையா இருக்கக்கூடிய அந்த துஷ்டத்தனத்தை மறந்துட்டு இப்ப சகஜமா சமுத்தா இருக்க ஆரம்பிச்சு. சகஜமா சமுத்தா இருக்கு. அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட வருது, அம்மாவை கொஞ்சது, அம்மா இடுப்பை கட்டிக்கிறது, அவளை குடிய சொல்லி அவ கணத்தை முத்தம் கொடுக்குறது, ஏதோ விளையாடுறது. அம்மாடா இது தூங்கி எழுதாதான், அது தூக்கமும் சரியில்லை, சாதமும் சரியில்லை, அது பாவம், அது ஏதோ பண்ணிடுது அது வாட்டுக்க அப்படின்ட்டு அந்த அக்கம் பக்கத்துல பண்ணினதான அந்த தௌஷ்டியத்தெல்லாம் அந்த குழந்தை மறக்கும்படி தாயார் என்ன பண்றா, ஒரு 3 மணி காலம் 4 மணி காலம் நன்னா அதுக்கு சாதத்தை போட்டு நன்னா 3 மணி காலம் 4 மணி காலம் அந்த குழந்தைய தூக்க வச்சுடும். நன்னா தூங்கி எழுந்துட்டான். கீழே நடந்தது எதுவுமே அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்காதோ இல்லையோ, அது மாதிரி தான் பிரளயம்ன்றதான சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா ஜீவன் இதுவரையிலும் அவன் தொடர்ந்து பாவங்களை பண்ணி வந்திருக்கான், தொடர்ந்து கர்மாக்களை பண்ணி வந்திருக்கான். அதுக்கு என்ன பேரு? வாசனான்னு பேரு. வாசனான அர்த்தம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல. நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் ஒரு ஜென்மால மட்டும் இந்த தீய எண்ணம் இல்ல சுவாமி. ஒரு ஜென்மால தீய எண்ணம் தான் மறந்து போயிடும். முந்தாரிய நடந்த சம்பவம் நமக்கு இன்னைக்கு மறந்து போயிடுறது. ஆனா அடிக்கடி ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு அது எவ்வளவு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த தீய எண்ணம் தீய நடத்தைகள் நமக்கு எல்லாமே பல ஜென்மாக்களை தொடர்ந்து வந்ததுனால வாசனை ஆயிடுத்து. அதை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, ஒரு வழியா பிரளயத்தை உண்டு பண்ணிட்டான்னு சொன்னா மெழுக்கில் ஒட்டின தங்கத்துகளை போல ஜீவனுடைய நிலை. அதை புரிஞ்சுக்கணும். ஜீவன்னா அறிவுடையவன். மறுபடியும் சொல்றேன், நீங்க நான் பிடிஎஃப்ல படிச்சேன், அந்த ஊர்ல டவுன்லோட் பண்ணேன், கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன்னா சொல்லாதீங்க. நான் சொல்றது நம்ம சாஸ்திரம். ஜீவன் என்றால் அறிவுடையவன், சேதனன். சேதனன் என்றால் அறிவுடையவன். சேதனன் சப்தம். அந்த ஜீவனுக்கு என்ன பேரு? சேதனன் பேரு. ஜீவன் சேதனன். சேதனன் என்றால் அறிவுடையவன், அச்சேதனன் என்றால் அறிவற்றவன். இதை எப்படியெல்லாம் சொல்லணும்னா திருப்பியும் பெரியவர்கள் இடத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. சேதனன் என்றால் அறிவுடையவன், அச்சேதனன் என்றால் அறிவற்றவன். சரியா வச்சா உங்களுக்கு இந்த மேட்டர் ஓவர். இப்ப இந்த சேதனனான ஜீவன் அவனுக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, அறிவுடையவன் தான் அர்த்தம். அவனுக்கு நம்மளை யாராவது சாமானியமா பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா எனக்கு கேட்கவே கேட்காது. உனக்கு எனக்கு லோகத்துல எந்த ஜீவன் இருந்தாலும் எந்த ஹியூமனா இருந்தாலும் அதுக்கு அறிவு உண்டு, அது சந்தேகமே வேண்டாம். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஜீவன் பிரளயத்துல எல்லாம் ஒழுகி போச்சு. அவனுக்கு அவனுடைய ஞானமே தெரியல. இப்ப தூக்கத்துல எப்படி நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்த மாதிரி ஜீவன் தன்னுடைய சைத்தன்யத்தை அவன் அறியாமல் இருக்கிறான். ஞானமே அவனுக்கு தெரியாமல் இருக்கு. நல்ல பல பல பலன் இருக்கக்கூடிய தங்கம், அந்த தங்கத்தை ராவுவா பாத்திரிக்கையா, அந்த தங்கத்தை உரசி பார்ப்பா, அந்த தங்கத்தை ராவுவா. இதுக்காக ஏதோ ஆபரணங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தங்கத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்கள் அதை ஏதோ பண்ணினால்தான் அது பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல கீழே தங்க துகள்கள் சக்தி இருக்கும். அந்த தங்க துகள்களை எப்படி திரட்ட முடியும்? அது பருப்பு கீழ்தான் திரட்டிடலாம். இன்ஃபேக்ட் எண்ணெய் கூட கீழே அப்படி வலிச்சு கூட எடுத்துக்கலாம். தங்க துகள்களை எப்படி நாம் அதை மொத்தம் கலெக்ட் பண்றது? கை வச்சா ஒட்டுமை தவிர மொத்தம் போயிடும். தங்கம்ன்றது விலை மதிப்பற்றதாச்சு. விலை மதிப்பற்றதான அந்த தங்கத்தை நாம் ஒன்றாக திரட்ட வேண்டும். அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அந்த தங்கம் ரொம்ப முக்கியம். அதை நாம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம்னா, மெழுகு இருக்கு இல்லையா, வேக்ஸ், அந்த மெழுகு எடுத்து அப்படி இப்படி ஒத்தி எடுப்பது. அந்த மெழுகை வச்சு அப்படி இப்படி ஒத்தி எடுத்து அப்புறம் அந்த மெழுகை காய்ச்சிடும் உரிக்கணும்னா அதுல இருந்து தங்கத்தை தனியா பிரிச்சு எடுப்பான். அதுக்கு தனி டெக்னிக் இருக்கு, அது ஏதோ பண்றான். அந்த சமயத்துல
நான் அந்த தங்கத்தை கையில வைத்துக் கொண்டிருந்தோம், பல பலன் இருந்தது. அத ராவினோம், அப்ப அது பல பலனுக்கு அந்த கிளிட்டரிங் தெரிஞ்சது. இதுக்கு பிறகு மெழுக்கு எடுத்து அந்த தங்கத்தை அப்படி ஒட்டி 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 எடுத்துட்டார். எடுத்து பார்த்தா அந்த தங்கம் பல பலன்னு ஒளி வீசுமா? ஒளி வீசாது. ஏன் அப்படின்னு கேட்டா, மெழுக்கில் ஒட்டி கொண்ட தங்கத்துகளுக்கு அதனுடைய ஒளி வீசாது. அது போலத்தான் பிரளயத்தில் ஜீவன் இந்த பரமாத்மாவிடத்தில் லயத்தை அடைந்திருக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு ஒளி என்பது கிடையாது. அப்ப ஐயோ, இந்த பாருங்க, இந்த தயாதேவி என்ன பண்றா, தாயானவள் இந்த குழந்தைக்கு நல்லா சாதம் போட்டு தூங்க வச்சாலும் இல்லையோ, ஒரு குழந்தை 3 மணி நேரம் தூங்கலாம், 4 மணி நேரம் தூங்கலாம், தூங்கிட்டே இருந்துன்னா தாயை விடுவாடா, மறுபடியும் அந்த குழந்தையை எழுப்பி உட்கார வச்சு அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அப்புறம் விளையாட்டு கண்புறாலும் இல்லையோ, அந்த மாதிரி பிரளயம் பண்ணியா எடுத்து பிரளயத்திலேயே ஜீவாத்மா உட்கார்ந்துதானா வேலை நடக்குமா? எதுக்காக இந்த பிரளயத்தை உண்டு பண்ணினா? ஜீவன் தன்னுடைய பாபங்களை எல்லாம் மறந்துவிட்டு மறுபடியும் நல்ல காரியத்தை செய்து பரமாத்மா ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும், மோட்சம் என்னும் பெரும் பெயரை பெற வேண்டும். அதை தவிர வேற என்ன நோக்கம்? அதுதான் மெயின், அதுதான் அவளுக்கு முக்கியம். அப்படி இருக்கச்ச இந்த ஜீவன் பிரளயத்துல தங்க மெழுக்கில் ஓட்டின தங்கத்துகளை போல அப்படியே உட்கார்ந்துருந்தான்னா அவனை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? அவனை சிருஷ்டிக்கலன்னு சொன்னா, அவனுக்கு தேகத்தை கொடுக்கலன்னா, தேகம் இல்லைன்னா அவனுக்கு பக்தியாவது ஒண்ணு கிடையாது. எங்க பகவான் வந்து சேவிப்பான்? ஸ்ரீனிவாசனுடைய கருணை அவனுக்கு எப்படி உண்டாகும்? எங்க வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்கின்றதாக சொல்லி பெருமான ஸ்தோத்திரம் பண்ற பாக்கியம் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப அந்த பாக்கியம் அவனுக்கு சிந்திக்கிறோம்னு சொன்னா தேகம் உண்டாகணும் இல்லையா? அப்ப அந்த குழந்தை தூங்குற குழந்தைய தாயார் எழுப்பி உட்கார வச்சு நன்னா அதுக்கு மறுபடியும் ஆகாரத்தை கொடுத்து அதை நல்லா மூஞ்செல்லாம் பவுடர்லாம் பூசி அதுக்கு நெத்திக்கலான்ட்டு புது சொக்காதான் போட்டு விட்டுட்டு இப்ப போய் சமுத்தா விளையாடுன்னா சமுத்தா இருக்கணும், போன தடவை மாதிரி பொருளாதாரம் பண்ணக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட நட்பா பழகணும், அவாத்துக்குள்ளெல்லாம் போய் இம்சம் பண்ணக்கூடாது, அந்த டிவி எல்லாம் போட்டு உடைக்க கூடாது, நீ பாட்டுக்கு சமுத்தா இருந்து அப்பா அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரியா? யாரு இந்த பையன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுடைய பையன்னு சொல்லணும். அப்படின்னு சமுத்தா இருக்கியானா அந்த குழந்தை சரிமா சரிமா அப்படின்னு சந்தோஷப்பட்டது போகும். ஆனால் மறுபடியும் அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, திருப்பி அதை மறுபடியும் ஆரம்பிச்சோம். அதுதான் நாம இப்ப அந்த குழந்தையார் நாம அச்சித விசிஷ்டான் பிரலையே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைவர யோகம் விதரசி விசேஷம். ஐயோ, இந்த குழந்தைகள்லாம் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நம் தாயார் நம்முடைய திருவேங்கனுடைய ஸ்ரீனிவாசனுடைய கருணை தவிர்த்து நம்ம மீது பதிவு கொண்டவர் இந்த லோகத்துல வேற யார் இருக்கா? பொட்டாட்டி பிள்ளை அப்பா அம்மா எல்லாரும் அவளா ஒரு சம்பந்தம் தானே. இந்த ஒரு தேக சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கு நமக்கு அவளுக்கு சம்பந்தம். போன ஜென்மால நமக்கு அவள் அப்பா அம்மா இருந்தாளா, இல்ல பொண்டாடி பிள்ளையா இருந்தாளா, இல்ல நாம தான் அவளுக்கு கணவனா இருந்தோமா? கேட்கறாளோ இல்லையோ? என்ன சுவாமி, சொர்க்கத்துல கணவன் மனைவி ஒண்ணா இருக்க முடியாம, அதனாலதான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு சில பேர் சந்தோஷப்படுறோம். அது போல ஜென்மாந்தரங்கள்ல நமக்கு யார் யார் என்னென்ன சம்பந்தத்தில் இருந்தா, நாம எத்தனை பேருக்கு அப்பா இருந்தோம், எத்தனை பேருக்கு பிள்ளையா இருந்தோம், இல்ல எத்தனை பேருக்கு கணவனா இருந்தோம், மனைவியா இருந்தோம், யாருக்கு தெரியும்? புழுவா இருந்தோமா, பூவா இருந்தோமா, புஷ்பமா இருந்தோமா, நாயா இருந்தோமா, பூனையா இருந்தோமா, பெருச்சாலியா இருந்தோமா, மனுஷனா இருந்தோமா, மிருகமா இருந்தோமா, பாலபமா இருந்தோமா, தெரியக்கு மிருகங்களா இருந்தோமா, இல்ல தாவரமா இருந்தோமா தெரியலையேப்பா. இது நடுவே தானே. இந்த சமயத்துல ஒண்ணு வந்துருது. அப்ப இந்த குழந்தைய தூங்க வைத்து மறுபடியும் எழுப்பி அந்த குழந்தைக்கு தேவையானதை அளித்து அதை நல்ல உடை உடுத்தி தாயானவள் அந்த குழந்தையை மறுபடியும் விளையாட அனுப்புமா போலே ஜீவனை பரிபூர்ணமான கருணையினாலே தயாதேவி கரணகலேபரங்களுடன் மறுபடியும் சிருஷ்டிக்க செய்து யாரு? ஸ்ரீனிவாசனை கொண்டு அவனுக்கு கை காலெல்லாம் கொடுத்து வந்து என்ன சேவிக்கட்டுமே அப்படின்னு ஆசைப்படுறா. திருப்பியும் இந்த ஜீவன் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவளும் என்னதான் பண்ணுவான் பாவம். அந்த தாய் என்னதான் நானும் என்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என் பையன் பாருங்க இப்படி பண்றானே, நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல, என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சாதாரண ஒரு தாய் அவள் தன் பிள்ளையுடைய நிலையை கண்டு இறங்குமா போலே தயாதேவி நம் நிலையை கண்டு இறங்குகிறாள். என்னே ஸ்ரீனிவாசனுடைய கருணை. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றோமே நாமெல்லாம். இதெல்லாம் இன்னும் நமக்கு புரிய மாட்டேன்றது.
இன்னும் உண்டியே உடையே சாப்பாடணும், தூங்கணும், நல்ல பணத்தை சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், ஊரை சுத்தணும். என்ன பிறப்பு, என்ன பிறப்பினுடைய பிரயோஜனம் என்ன? ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிறப்பிலிருந்து நாம எப்படி நம்மளை மீட்டுவித்துக் கொள்வோம் என்பதான ஒரு ஞானமே நமக்கு இல்லையே. அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேதா. ஏன்னா அந்த கணவனிடத்தில் எல்லா விதமான வால்லபியத்துடன் கூடியவளாகத்தான் மனைவியானவள் குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவளாக இருக்கிறார். கணவனிடத்தில் அந்த மனைவிக்கு இருக்கக்கூடிய வால்லபியம் உண்டு. அது தேசிகத்தின் ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு நீ இவ்வளவு அழுத்துக்கிறியே, நான் ராப்பகலா உழைக்கிறேன், தூங்காம கொள்ளாம உழைக்கிறேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஸ்ரீனிவாசன் உழைச்சிட்டு இருக்கு. இப்பதான் பாவம் ஸ்ரீனிவாசன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஐயோ பாவம் எத்தான இந்த கலவு வெங்கட நாயகான்னு என்னைக்கு கலியுகம் ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து கூட்டமா லட்சம் பேர் தினந்தோறும் மலையேறி வந்து அந்த பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சா 10 நிமிஷம் கூட தனக்கு ஓய்வு இல்லை, ஒளிச்சல் இல்லை. ஐயோ என் குழந்தைகள் அவருக்கு இந்த குழந்தைகளை தான் காப்பாற்றணும், ஐயோ இந்த குழந்தைகளை தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க பெருமாள் ஓடி ஓடி வந்து நின்று இருக்காரு. அவர் ராப்பகலா தூங்காமல் கொள்ளாமல் முடிச்சு நிற்கிறார் அத்தனை கோட்டி ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக. வேடிக்கையா பெரியவர்கள் ஒரு ரசமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பிராட்டி இப்ப வந்து அலர்மேல் மங்கை தாயார் எங்க இருக்கா? பத்மாவதியானவள் திருச்சானூர்ல இருக்கா இல்லையா? திருச்சானூர் இருக்கா. அது திருச்சானூர்ல அகல இல்லையே நிலையம் என்று அலர்மேல் மங்கை வருவாங்க. இங்கதான் இருக்கா பிராட்டி. இந்த கஷேத்திரத்துடைய மகாத்தியத்தின்படியாக திருச்சானூர்ல தாயாருக்கு தனி கோயில், அவ்வளவுதான். அங்கேயே சீனிவாசன் இருக்கா, இங்கேயே பிராட்டி இருக்கா. இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்ததுன்றது கிடையவே கிடையாது, பிரிவுன்றது கிடையவே கிடையாது. அது ஒரு விசேஷம். நம்மள மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் ஆனந்தமான ஒரு அனுகிரகத்தை செய்து நம்மை ரட்சிப்பதற்காக பெருமாள் பிராட்டி தங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு சங்கேதம். இது ஒரு வேடிக்கையா கவனிக்கணும். சாஸ்திரார்த்த சொல்லச்சே சாஸ்திரார்த்தமா பார்க்கணும், சுவாரஸ்யங்கள் சொல்லச்சே ரொம்ப ரசித்து அனுபவிக்கணும். இந்த ஆழ்வார் கோனேரி கபில தீர்த்தம்னு சொன்னோம். ராத்திரி வேளை ஸ்ரீனிவாசன் என்ன பண்றான்னா, அங்க வந்தா மகாலட்சுமியை வர சொல்றான். வாமா ரொம்ப நாளாச்சு, நானும் ஒண்ணு பார்த்து உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட டைம் இல்ல, ஜனங்க வந்துட்டே இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, ஒரு டியூரேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு 1/2 hour நீ நானும் மனசு விட்டு பேசலாமா அப்படின்னு பத்மாவதி வர சொல்லியிருக்கான். பத்மாவதி அலர்மேல் மங்கை தாயார் வந்திருக்கா, பெருமாள் வந்திருக்கார். வந்தா ஒருத்தர் ரொம்ப நாளாச்சு பார்த்து, என்ன சுவாமி இது, நீங்க எப்படி இருந்தாலும் ஜீவாத்மாக்களை ரட்சிக்கணும்னு உண்மைதான், அதுக்கோசரம் பொண்டாட்டியை கூட மறந்துட்டேன்னு விராட்டி கேட்கிறான். அவதானே கருணை, அவனால் தானே ரட்சிக்கிறார். ஆனா இதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு என்ஜாய்மெண்ட். பெருமாள் ஆமா நான் கூட என்ன பண்றது, பாவம் ஜீவன்கள்லாம் அவன் என்ன பண்ணி இந்த ஜென்மாவை எடுத்துட்டான், எப்படியாவது இந்த ஜென்மாவை கடத்தேறணும்னு ஆசைப்படுறான். 7 மலைக்கு மேல ஏறி வந்துட்டான்னா என்னை சேவிச்சுட்டா அவனுடைய பாவங்கள்லாம் போயிடும். மலை ஒன்றுமே கூட நம்ம விதைகள் போயின்னு மலையை சேவிச்சாலும் சரி, மலையப்ப சுவாமியை சேவிச்சாலும் சரி, பாபங்கள் போடுன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பெருமாள். சரி இதுக்குதான் நம்ம பிரச்சனை நிறுத்தி இருக்குதான் இருக்கு, இருக்கிறதே ரொம்ப குறைச்ச காலம் ஆகணும் தான், நாம 2 பேரும் சந்தோஷமா அப்படி ஜாலியா இருக்கலாம், நாம சந்தோஷமா நல்ல விஷயங்கள் பேசலாம், ஏதோ ரசமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் பேசலாம். பெருமாள் அப்படி பேச ஆரம்பிக்கச்சு மலையில என்ன பண்ற, கௌசல்யா சுப்பகாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனை டேப் போட்டான். ஆஹா அடடா விஸ்வரூப ஆரம்பிச்சு ஜனங்கள்லாம் வந்துருவான், நான் உள்ளே போனோம், அதனால அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், மகாலட்சுமி அது வீட்டில் லேட்டரா அப்படின்னு ரூபாய் அதுக்குள்ள ஓடி வந்துடுவான். அந்த விஸ்வரூபத்துக்கு அவள்லாம் சுப்பிரபாதம் சொல்ல சுவாமிகள் தான் வந்துட்டான். எல்லாம் வந்துட்டு பெருமாள் விஸ்வரூபத்திட்ட கோவிந்த உத்திட்டங்கள்லாம் தெரியல. ஒரு வார்த்தை பிராட்டிகளுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஓடி வந்துட்டான் பெருமாள். எதுக்காகனா ஆஹா விஸ்வரூபம் வந்து சுப்பிரபாத சேவைக்கு வந்துட்டாவெல்லாம், இதெல்லாம் நல்ல அற்புதமான அந்த பண்டிகாலாம் வந்திருக்கா, அர்ச்சகாலாம் வந்திருக்கா, நான் போய் ஆனோம்னா மகாலட்சுமி தன் ஆத்துக்காரர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறதுக்குள்ள பெருமாள் ஓடி வந்துடுறான். ஏறாவன் சப்தலோகி கிரகஸ்தா, 7 மலைக்கு மேலே நிற்கக்கூடிய என் அப்பன் எம்பெருமான் என்பவன் மதுசூதன் என்னம்மான் அப்படின்னு சொல்றோமா. அப்ப ஏற்பட்டதான 7 மலைக்கு மேலே நிற்கக்கூடிய என் அப்பன்
7 லோகங்களையும் தன்னுடையதான குடும்பமாகவே வைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்போம். 7 மலைகளுக்கு மேலே நிற்கும் என் அப்பன் 7 லோகங்களையும், 7னா 7 14 லோகம் உபலட்சணம், அந்த 7 லோகங்களையும் தனக்கு குடும்பமாக வைத்து ரட்சித்துக் கொண்டிருப்பவன். ஒரு குடும்பத்துல 5-6 பிள்ளைகள் இருந்ததுன்னா ஒரு தந்தையார் அந்தந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, அந்தந்த பிள்ளைகள் தனித்தனியா படிக்கிறது, தனித்தனியா சாப்பிடுறது, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆகார வசதிகளை ஏற்படுத்தி தரணும், படிப்பு வசதி ஏற்படுத்தி தரணும், அவ அந்த 5-6 பேருக்கும் குடிமொழி வாங்கி தரணும், அவ இருக்கிறதுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி தரணும் இல்லையோ. இதெல்லாம் பெருமான் என்பவன் அந்த தயாதேவி என்னும் குடும்பினி, விராட்டி என்னும் குடும்பினி, கிரகிணின்னு பேர் அவளுக்கு. கிரகம் கிரகமித்திச்சுதை கிரகிணி கிரகமே கிரகம். வீடுன்னா எதுக்கு பேரு வீடு அப்படின்னு கேட்டார். ஒரு நல்ல மனைவி பண்பட்டவளா இருந்து கணவன் மனதை புண்படுத்தாமல் இருக்கக்கூடியவளாக தன் பிள்ளைகளிடத்தில் பதிவு கொண்டு அதே சமயத்தில் கணவனையும் தான் கவனித்துக் கொண்டு பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் இடையில் நல்லதொரு உறவு பாலமாய் இருப்பவள் தானே கிரகிணி. அவளுக்கு தானே கிரகிணின்னு பேரு. பையன் ஏதோ ஏராளமா படிச்சுட்டு வரான், படிக்கல, சரியா மார்க் வாங்கலன்னா கர்வ பொருள் அப்பா சத்தனாய் பேசாம இருக்க சுவாமி. என்ன இந்த 45 நாள்ல வீட்டை ஒழிச்சதுல பரண மேல இருந்த ட்ரங்க் பொட்டியில உம்முடைய 10ஆம் கிளாஸ் ரேங்க் கார்டை பார்த்துட்டேன். இவன் சரியா மார்க் வாங்குற ஆய்வுல அவன் கத்துட்டு இருக்கச்சே, அதெல்லாம் எல்லாம் பழைய இது பைத்தியம். இது 10ஆம் கிளாஸ் மார்க் ஷீட் எதுக்கோசரம் அதை வச்சுட்டு எந்த இடத்துல அவனுக்கு அவார்டு கொடுக்க போறான், அதெல்லாம் தூக்கி போட வேண்டியது தானே. பார்த்தா மொத்தம் ரெட்டிங்களாவே அண்டர்ன் பண்ணிருந்தது. தூரமோ நம்ம பையன் நம்மளதான் இருப்பான். உங்க பையன் அவன் பாஸ் பண்ணினால்தான் பிரச்சனை, அவன் பாஸ் பண்ணா நீங்க உங்க பையன் தான் நம்ம வழியில் தான் இருக்கான்னு சந்தோஷப்படுத்தான். அப்படி அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒரு நல்ல ஒரு உறவு பாலமா இருக்கக்கூடியவள். அத சுவாமி மீமாம்சா பாதுகா என்னும் கிரந்தத்தில் அருள் செய்தார். இந்த அனுகம்பா என்னும் தயையினுடைய சம்பந்தத்தினாலே பெருமாள் எப்படி உலகங்களை ரட்சிக்கிறான்னு காண்பிக்கிறார். ஸ்ரீ நித்யஹ்ருத்யா நிருபதி கிருஹிணி நந்ததி சந்தவிருத்யா யஸ்யாபத்யம் பிரதேஷ பிரபுதி சுரகணः யஸ்ய விஸ்வகே பரார்த்தம் लीला भोगोपदेश व्यति विदुरमिदं यस्य विश्वं विभूतिः सप्ता सिद्धानुकंपा निधिरवतु समः सप्तलोकी गृहस्थः सप्ता सिद्धानुकंपा निधिरवतु नः सप्तलोकी गृहस्थः. अनुकंपा निधि யாரு? தயையின் செல்வம். கிருபாணலத கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் சாரித்தாரியோ. அனுகம்பா, தயா, கருணா, கிருபா எல்லாம் சிரன்ஸ் பார்த்தோம். இந்த திருவேங்கடமுடியானுடைய தயை அது இந்த லோகத்தை எப்படி ரட்சிக்கிறது? அதுக்கு முதல்ல யாரு காரணம்? யஸ்ய ஸ்ரீ நித்ய ஹிருத்யா, எவனுக்கு பிராட்டி நித்ய ஹிருத்யா எங்க இருக்கா? அலர்மேல் மங்கை உரை மார்பன் நித்ய ஹிருத்யா பெருமாள் சகதர்மச்சரின் சௌரே சம்மந்திரித ஜெகத்விதாம் என்று உலகத்தினுடைய சிருஷ்டி சித்தியாதிகளை பிராட்டியினுடைய கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணவே மாட்டான். அவளை கேட்பான். அது இன்னும் விசேஷமா சாதிச்சாங்க. யஸ்யாஹா முகம் வீக்ஷ தது இங்கித பராதீனா விதத்தே அகிலம். அதாவது இந்த பெண்களிடத்துல நாம ஒப்பீனியன் சில சமயம் கேட்க மறந்துடுவோம். நான் பெண்கள் சொல்றது பொதுவா இல்ல, மனைவி அப்படி வச்சுக்கோங்க. அவகிட்ட நாம சில சமயம் ஒப்பீனியன் கேட்டிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரியத்தை நாம பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த சமயத்துல ஏற்பட்டதான அவசரத்தினால அதுக்கு இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்கச்சு அவகிட்ட இதை பத்தி ஒரு விஷயம் வேற ஏதோ ஒரு விஷயத்த பிரஸ்தாவிக்கலாம். ஏன் அன்னைக்கு மட்டும் என்கிட்ட கேட்கணும்னு தோணிச்சா? இப்ப மட்டும் என்ன புதுசா? எப்பவும் போல நீங்களே தானே பண்ணுவீங்க. உங்களதான் யாரு கேட்க முடியும்? உங்களுக்குதான் நாங்கெல்லாம் சொன்னா சரிப்படுமாப்பா? உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றது முடிவு பண்ணிட்டு ஏற்கனவே வேற நீங்க தீர்மானம் பண்ணிருப்ப. எதுக்கு இப்போ ஒப்புக்கு என்ன கேட்கிறேன் அப்படின்னு இது என்னடா வம்பா போச்சு. ஏதோ ஒரு நாள் கேட்டு பண்ணிவிட்டோம் ஒரு காரியத்தைன்னா
இப்ப அதுக்கு 1000 சொல்லுவான். கேட்டா பதில் சொல்லவே மாட்டா. இதை தவிர்த்து எல்லாத்தையும் பேசுவான். இத பண்ணலாமா வேண்டாமான்னு நாம கேட்ட கேள்விக்கு நமக்கு ஆன்சரே வராது. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பத்தி அவ பேசிட்டே இருப்பான். என்னடா சரி போ அப்படின்ட்டு. இது எங்க வைகுண்டத்திலே அப்படிதான். ஆமா சுவாமி, லட்சுமி நாம சமாரம்பாம் சீனிவாசனுக்கு அதே பிரச்சனை தான். அதனால எஸ்யாக முகம் வீக்ஷது இங்கித பராதியா, வேற என்னடா பண்ணலான்னு. சரி பரவாயில்ல சொல்லேன், என்னன்னா சரி ஓகே நீ பண்ணிட்டேன், அது மாதிரி பண்ணிட்டேன், சாரி இப்ப என்ன சாரி தானே, சரி சாரி சொல்லிட்டேன், இப்பதான் வேற என்ன பண்ணலாம்னு இந்த சமயத்துல கேட்கறதே பதில் சொல்ல அப்படின்னா அப்படின்னு வரான். பதில் வாயில சொல்ல மாட்டான் அப்படின்னா அந்த குடும்பம் அது மாதிரி 2 பக்கம் மேல ஏறி இறங்கும். சுவாமி நமக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண வராது, இப்படிங்குவா இப்படிங்குவான். பெருமான் அப்பா ஒத்துட்டாரா அப்படிங்கிற. அவருக்கு எப்படி புரிஞ்சது? அவர் இதேதான் காலாண்டு காலமா வருகிறார், லட்ச வருஷமா யுக யுகமா அவர் என்னைக்கு அந்த பரமாத்மான்றவன் லோகத்துல தெரிய ஆரம்பித்தானோ அவன் அனாதி. அதுக்கு பெருமாளுக்கு அவதாரம்னா அவன் தோன்றிடுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அங்கிருந்து ஆரம்பித்தது வேதம், அனாதின்னு சொல்றதோ இல்லையோ. அப்ப இருந்து பெருமாளுக்கு இங்கித ஞாத்து போதலாக. அதெல்லாம் ராமாயணத்துல வால்மீகி சொன்னாரு. இந்த கோசல ஜனபனத்துல சேர்ந்தவாள் நல்ல இங்கிதம் தெரிஞ்சவன். ஏதாவது சபை நடுவில் பேசிட்டே இருக்கச்சே மனைவியினுடைய திருப்பாரம் தன்னுடையதான காலின் மீது வைக்கப்பட்டு ஒரு அழுத்தப்பட்டது என்றால் தான் இதற்கு மேலாக பேசக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் யாரு? இங்கித ஞாத்து போதலாக. முகம் வீக்ஷது இங்கித பராதீனா விதத்தை அகிலம் அப்படின்னா ரைட் ஓகே பண்ணலாம், நல்ல காலம் அம்மா வயிற்றுல பால வார்த்தை பெருமாள் அதை புரிந்து கொண்டு லோகத்தினுடைய சிருஷ்டியாதிகளை பண்ணக்கூடிய. அப்ப ஸ்ரீ நித்திய ஹிருத்யா, அவள் யாரு? நித்தியம் அவனுடைய ஹிருதயங்கமா இருக்கக்கூடியவள். நிருபதி கிரகிணி நந்ததி சந்த விருத்தியா நந்ததி, அவளுடன் சேர்ந்து ஆனந்தத்தை அடைகிறான் பரமாத்மா. ஏன்னா அவனுடைய மனோபாவத்திற்கு ஏற்றார் போல லோகரட்சணம் செய்வதில் பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர். அது ஒரு சரசம். பெருமாளும் பிராட்டியும் லோகரட்சணத்திற்காகவே போட்டி போடக்கூடியவர்கள். யஸ்ய அபத்யம் பிரஜேஷ பிரபுதி சுரகணஹ யஸ்ய விஸ்வத் பரார்த்தம் யஸ்யாபத்யம் பிரஜேஷ பிரபுதி சுரகணஹ. யாரு? பிரம்மருத்ராதிகள் தான் இவர்களுக்கு பிள்ளைகள். சுரகணஹ யாரு? எத்தனை இடத்துல பிரம்மாதி எல்லாத்துலயும் ஆரம்பிச்சா எஸ்ய அபத்யம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இவர்கள் யாரு? பிள்ளைகள், குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அந்த பரமாத்மா லீலா போகாபதேச வ்யதி விதுரமிதம் யஸ்ய விஸ்வம் விபூதி. அவன் அகில புவன ஜென்ம சேமபங்காதிலே என்று உலகத்துடைய சிருஷ்டி சித்தியாதிகளை பரமாத்மா ரொம்ப லீலாபகரணமாக செய்து கொண்டிருக்கிறான். அது விபூதி. விபூதிதான் அர்த்தம்னா நிரங்குஷமான ஐஸ்வர்யம் பரமாத்மாவுடைய. பரமாத்மாவுடைய ஐஸ்வர்யமே யாரு? பிராட்டிதான். பரமாத்மாவுடைய ஐஸ்வர்யமே யாரு? பிராட்டிதான். எஸ்ரீ நித்திய ஹிருத்யான. இப்ப நமக்கு ஒரு பெண் மனைவியா வந்திருக்கா, இல்ல ஒருத்தர் கணவனா இருக்கார். இப்ப ஒருத்தர் சொன்னார் இவள் யாருன்னு யாருக்கு தெரியும்? என்ன சுவாமி உங்களுடைய மனைவி இந்த ஜென்மால என்னுடைய மனைவி, போன ஜென்மால யார் மனைவியோ இல்ல நான் யாருக்கு மனைவியோ அதுக்கு முன்னாடி உண்டா? ஆனா பெருமானும் பிராட்டியும் லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே. லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா, கருணா தயா தயாரூபியான பிராட்டியுடன் கூடியவனாகத்தான் எம்பெருமான் சர்வரக்ஷகன் என்பது சர்வ சித்தாந்தங்களிலும் வேதாந்தங்களிலும் நன்கு பிரதிஷ்டிதமான அர்த்த விசேஷம். யத் பாவேஷு பிரதக்திரேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மை விக தர்மிணி விஹரதே நானாகதாயிகாம். எந்தெந்த அவதாரங்களில் பரமாத்மா எப்படியெல்லாம் தன்னுடைய அவதார லீலா வினோதங்களை காண்பிக்கிறானோ, ராகவத்தை அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி என்று அவன் ராமன் என்றால் இவன் சீதை என்றும், அவன் ருக்மிணி அவன் கிருஷ்ணன் என்றால் இவன் ருக்மிணி என்றும் அந்தந்த அவதாரங்களில் பெருமானம் பிராட்டியும் ஐக்கமத்தியமா இருக்கா. எஸ்ரீ நித்திய ஹிருத்யா, நித்தியமான ஸ்ரீ நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம். எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷம் ஆசிரிய வேலையோடு போக வேலையோடு வாசிக்கிற ஒரு மிகமே உத்தேசம். நாம் உபாயம் அந்த பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்து சரணாகதி செய்யும் சமயத்திலும் சரி, அந்த பெருமாளையும் பிராட்டிக்கும் சேர்த்து கைங்கரியம் செய்யும் சமயத்திலும் சரி, நமக்கு பெருமாளும் பிராட்டியும் தான் முக்கியம். அப்படித்தான் லட்சுமணன் பண்ணா. பெருமாள் தண்டகாரண்யத்திற்கு காட்டுக்கு கிளம்பினார். 16 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் இல்லை
காட்டுலதான் இருக்கணும்னு கைகேயிக்கு தசரதா சக்கரவர்த்தி வரம் கொடுத்துட்டார். உடனே பெருமாள் கிளம்பினர். கிளம்பச்சே பிராட்டி சொன்னான், நான் எப்படி ஒன்ன விட்டு இருப்பேன், பாஸ்கரேன பிரபாகித்தா, சூரியனை விட்டு ஒளி பிரியமா, ராமா உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், உன் கூட தான் நான் வருவேன் அப்படின்னு பிராட்டி கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டான். ராமனுக்கு அப்பப்ப எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். அவர் என்ன எடுத்து கொடுக்கணும், காலத்தை எடுத்து கொடுக்கணும், அந்த டயத்தை கரெக்டா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. ஏன்னா எந்தெந்த டயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ராமன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது பிராட்டியோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு தானே வந்திருக்கான். அந்த டயம் தெரியணுமோ இல்லையோ. அதனால பிராட்டி என்ன பண்ணா, தான் வரேன் அப்படின்னு சொன்ன. சரின்னு பெருமாள் பிராட்டியை ஏற்றுட்டார். அந்த சமயத்துல பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து காட்டு கிளம்பிச்சே. லக்ஷ்மணன் வந்தான். அவன் யாரு, சேதன், ஜீவன். லக்ஷ்மணா அனுஜகாம அப்படின்னு வரைச்சே மகாரத்திற்கு பொருள் ஜீவன் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அஷ்டாட்சரத்தின் பொருளை பார்க்கும் பொழுது, பிரணவத்தினுடைய பொருளை பார்க்கும் பொழுது மா என்பது ஜீவனை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மணா என்னும் ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்ணான், நேரம் அங்கே இருந்து வந்தான். பெருமாளும் பிராட்டியை எழுந்தொழி இருக்கான். அவன் 2 பேர் திருவடியில அப்படியே விழுந்து சேவிச்சான். என்ன சுவாமி அப்படின்னா, பெருமாள் கேட்டார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். சுவாமி, எனக்கு டைம் சரியா இருக்கணும்னு சொன்னா உம்ம 2 பேருக்கு நான் கை கையம் பண்ண. சப்ராதுஷ்டரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனா, இது போறோம் அப்படின்ட்டாங்க, வேற எதுவும் வேண்டாம். சப்ராதுஷ்டரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனா, பெருமாளுடைய திருவடியை அப்படியே அழுத்தி பிடித்துக் கொண்டான். அதுக்கு என்ன பொருள், துவயம் என்னும் மகாமந்திரம், சரணாகதி சாஸ்திரம், அந்த மந்திரத்தின் பொருளை காண்பித்தான். பெருமாளும் பிராட்டியில் இருக்கச்ச 2 பேர் அப்படி முன்னிட்டு கொண்டு, அவளை பிராட்டியை முன்னிட்டு பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டு, நீர் என்னை அழைத்து செல்ல வேண்டும், என்னுடைய கைங்கரியத்தை தேவரையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன் திருவடிவாரத்தில் நான் இப்பொழுது சரணமாக அடைக்கலமாக விழுந்து பிரார்த்திக்கிறேன். பவாம்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷுரம் சிதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே அலநாடு சௌமித்ரி பாரதேவ கலரேயுனர் ஜகபிரம்மம். சர்வதேசத்திலும் சர்வகாலத்திலும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்யும் பாக்கியத்தை பெற்றான் லட்சுமணன். சுவாமி, இப்ப பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தேவதையிடத்தில் சரணாகதி செய்தேன். எதற்காக தெரியுமா, பிராட்டிக்கும் தேவதையிற்கும் காட்டிலும் நாட்டிலும் கைங்கரியத்தை எப்பொழுதும் செய்வதற்காக. இதுக்கு பேர் தான் சரணாகதி சாஸ்திரம். அந்த சரணாகதியின் உள்ளர்த்தமான பொருளைத்தான் பெரியோர்கள் காண்பிக்கின்றனர். ஆகையால விசேஷமான அந்த அர்த்த விசேஷத்தை நாம் பார்க்கணும். இவள் நித்தியகிருத்யா நித்திய யோகே, அதாவது நித்யானபாயினி என்றும் தினத்தனையும் திருமகளை விடாரார் வந்தார். ரொம்ப நேரமா தேவ பெருமாள் வரலையோ யோகி போறனோ இல்லையோ. தினத்தனையும் திருமகளை விடாரார் வந்தார். தினத்தனையும் திருமகளை ஒரு க்ஷணம் கூட பிராட்டிய இவர் விட மாட்டார். யாரு, தேவ பெருமாள். அங்க அகலையில்லேன் இலையும் அகலையில்லேன், உம்மை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு சொன்னவள் பிராட்டி. ஆனா தேவப்பெருமாள் விஷயத்துல என்ன உள்டா, ஐயோ உன்னை விட்டு என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் தேவப்பெருமாள். அவ பின்னாடியே வருவார், இல்ல அவளை கூடவே அழைச்சிருவது. அது நம்மளுடைய ஸ்டைல் இல்லையா. ஒரு சுவாரஸ்யம் உண்டு, பெரிய சவாரி, வெளியூர் சவாரி. அந்த மாதிரி பெருமாள் வெளியூர் சவாரி, பெரிய சவாரி எழுந்தொழினான்னா தாயார் படிதாண்டா பத்தினி அப்படின்றதால என்ன பண்ணுவான்னா, தாயாருடைய ஸ்ரீஷகாரிய தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்திட்டு போவோம். மனைவியினுடைய கர்ச்சீஃப், அவருடைய போட்டோ, இல்ல அவர் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃபியூம், ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு, ஏண்டியமா ஒண்ணு விட்டுட்டு ஒரு வாரம் வெளியூர் போறேன், உன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே போறத ஒத்துக்கிற நாம அதுக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டவர் தேவப்பெருமான் தான் புரிஞ்சுக்கணும். தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், ஒரு க்ஷணம் கூட பிராட்டி விட்டு அவர் பிரிஞ்சிருக்க மாட்டார். ஆனா நித்தியகிருத்யா, அவள் யாரு, நித்தியம் அவனுக்கு ஹிருதயங்கமமானவள். லீலா போகோபதேசம் விதுரமிதம் யஸ்ய விஸ்வம் விபூதி, அபங்கூரமான ஐஸ்வர்யம், அவருடைய உபய விபூதி வைசிஷ்டியமானது காண்பிக்கப்படுகிறது. சப்தா சித்தானுகம்பா நிதிரவது சனா சப்தலோகி கிரஹஸ்தா, சேம பங்க நீரை சிருஷ்டி ஸ்திதி பிரவൃத்திகளை உடையவனான எவனுடைய தயை, எவனுடைய கிருபை, அந்த கிருபை என்னும் நிதி ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி நிதிமமானவர்த்தினான். அவன் யாரு, சப்தலோகி கிரஹஸ்தா, 7 உலகங்களுக்கும் 7 உலகங்களையும் தான்
நன்கு பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு கிரகஸ்தன். ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கே நமக்கு எல்லாம் ஷாமா இருக்கு. ஆனா பெருமாள் பாரு சப்தலோகி கிரகஸ்தா. இந்த சப்தத்துடைய அர்த்த சுவாரஸ்யத்தை சுவாமி தேசிகன் இன்னும் 2 இடத்துல காண்பிக்கிறார். வெளிவல்லூர் நாராயணாச்சார சுவாமி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நல்ல பிரசித்த வித்வான், ஸ்ரீ ரங்கநாத பாதுகாவினுடைய சம்பாதகர். அது எப்படி நுசுமப்பிரியா சம்பாதகர், நுசுமப்பிரியா எடிட்டரா இருக்கணும், அந்த மாதிரி அந்த சுவாமி இப்ப ரங்கநாத பாதுகாவுடைய சம்பாதகர். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இந்த விசேஷங்கள் எல்லாம் அது எனக்கு சொல்லி வச்சார். ரொம்ப அழகா பரம ஆப்தர், எல்லா விதத்திலும் அடியனுக்கு பரம பூஜ்யவர். ரொம்ப அழகா அந்த விஷயத்தை காண்பிச்சார். இது எங்க அப்படின்னு கேட்டா ஸ்ரீபாஷ்யத்துல 2 இடங்கள்ல இந்த விஷயங்களை நாம பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யத்துல 2 இடங்கள்ல நாம பார்க்கிறோம். ஒன்று 4வது அத்தியாயம், மற்றொன்று 2வது அத்தியாயம். இந்த 2 இடத்துல இந்த அர்த்தம், அந்த தயையினுடைய பிரவாகம் எத்தகையது, தயையினாலே எம்பெருமான் எப்படி நமக்கு கரண கலையபரங்கள் கை கால்களை எல்லாம் கொடுத்து நம்மளை சன்மார்க்கத்தில் பிரவர்த்திப்பிக்கிறான் என்பதை சுவாமி தேசிகன் பாஷ்யகாரருடையதான திருவுள்ளத்தை அனுசரித்து காண்பிக்கிறார். ஏன்னா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாளோ, யார் சிருஷ்டிக்கிறான்? பகவான் தான் சிருஷ்டிக்கிறான். ஹந்தாமிமா திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரதிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு பேரும் சொல்றது. ஹந்த அப்படின்னா ஹந்தன்றதுக்கு நல்ல அர்த்தம் உண்டு. ஹந்தனா ஐயோன்னு வச்சுக்கோங்க. ஐயோன்னு அலாஸ்ட்ரி ஐயோ வரும், அப்படின்றது ஐயோ வரும். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என்னஞ்சினையே அப்படின்னு ஆஹா என்னப்பன் அந்த ரங்கநாதருடைய திவ்யமான திருமேனி இருக்கே, அது அப்படியே 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 ரசிக்கும். ஆனா அதே சமயத்துல ஏதோ ஒரு பயம் வந்துருக்கு, ஐயோ ஐயோன்னு கத்துறோம் இல்லையா? அந்த ஹந்த என்ற சப்தம் இருக்கு, அது ஹரிஷத்திலையும் வரும், ஹரிஷோத்கரிஷம் சந்தோஷத்துல வருது. ஹந்த அனுகம்பா கிருபையிலையும் வரும். பெரிய பிரகால சுவாமியுடைய வியாக்கியானம் கூடார்த்த தீபிகை அப்படி ஹந்த, அதனால்தான் ஹந்த சூப்பர். அப்படியே சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்லச்சே சப்ததிரத்னவாதிகள் சாதித்தார். ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா அப்படின்றார். பாரியா நம்ம பண்ண பாக்கியம், நம்ம பண்ணிருக்கக்கூடிய சௌபாகியத்துடைய வைபவத்தை என்னன்னு சொல்றது, நம்ம சுவாமி தேசிகன் இப்படி கவிதார்க்கிக சிம்மமா அவதாரம் பண்றாங்க. ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா இல்லையா? அதனால ஹந்தாஹிமாஸ்தி ஸ்லோகம் என்ன ஆயிடுத்து, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சேதனர்களை பார்த்து வருத்தத்தில் கருணையில் ஆழ்ந்ததான இந்த பரபிரம்மமானது, ஐயோ இந்த சேதனர்கள் நாம் மெழுக்கில் ஒட்டின தங்கத்துகளை போன்று ஒளி இழந்து, அதாவது சைத்தன்யம் இல்லாமல் அறிவில்லாமல் இப்படி நற்கதி அடைவதற்குரியதான வாய்ப்புகளே இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதனால இவர்களுக்கு மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறேன் என்று ஹந்தாஹனிமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்று நாம ரூப விபாகம் செய்கிறது. அதாவது பிரம்மம் என்பது இந்த இடத்துல பிரம்மா யாரு, பிரம்மாச்சனாராயணா என்பதாக சதுர்முக பிரம்மாவை சொல்லக்கூடாது. பிரம்மம் என்றால் பரபிரம்மம் யாரு, நாராயணன். அந்த பரபிரம்மத்தினிடமிருந்துதான் இந்த உலகம் உண்டாகிறது. பாகவதம் ஜன்மாத்யஸ்யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிக்யஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமுதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி என்று அந்த பிரம்மத்தின் லட்சணத்தை காண்பிக்கிறது. ஜன்மாத்யஸ்யதः தானே உலகு எல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே அப்படின்னு பரமாத்மாவிடமிருந்து ஜெகத்தானது உற்பத்தி ஆகிறது, அவனிடத்தில் நிலைத்து நிற்கிறது, அவனிடத்திலேயே மறுபடியும் லயத்தை அடைகிறது. அந்த பார்த்தலாம் அந்த பிரம்மம், அதனுடைய கருணை, அதனுடைய கிருபை, அந்த கிருபையினால அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டார், அவன் ஜகத்தை இந்த சேதனர்களை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். இது 2வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு விசேஷம். என்ன பராத்து தச்சுதேகே என்பதாக சூத்திரம். அதை முதல்லயே விண்ணப்பித்துக் கொண்டார் மாதிரி அதிகமான சாஸ்திரார்த்தங்களை உபன்யாசங்கள்ல பண்ணிட முடியாது. எவ்வளவு சொல்லலாமோ அவ்வளவுதான் சொல்லலாம்.
ஜீவனுக்கு சுவாதந்திரியமான அவன் இஷ்டப்பட்டபடி காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை உண்டா? அந்த கர்த்தத்துவம் அப்படின்னு சொல்லுவான். சுதந்திர கர்த்தா. ஐ எம் நாட் இண்டிபெண்டன்ட். ஐ எம் இண்டிபெண்டன்ட். ஐ எம் நாட் இன்டிபெண்டன்ட் அப்படி சொல்லணும். ஐ எம் ஆல்வேஸ் இண்டிபெண்டன்ட். நான் யார் தெரியுமா சொன்னேன்? நான் ரொம்ப சுதந்திரம். அதனால என்ன நீங்க ஒரு நிர்பந்தப்படுத்த முடியாது. அப்படிலாம் இல்லடாப்பா, நீ சுதந்திரம் இல்ல. நாம நிறைய பேர் சுவாதந்திரியத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பிராட்டி என்பவள் எம்பெருமானிடத்தில் அதீனையா இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா இதுல மேல் ஷாமனிஷம் அர்த்தம் இல்ல. பிராட்டி இடத்துல பெருமாள் கேட்கிறான், ஏண்டி அம்மா நீ நானும் சமம் தான், என்ன பண்ணலாம்னு சொல்றேன். பிராட்டி சொன்னா, புருஷன்னா சில லட்சணங்கள் உண்டு, பெண்கள்னா சில லட்சணம் உண்டு. நான் உம்மிடத்தில் உமக்கு கீழே இருப்பதனுடையதான பெருமை நான் இசைந்து ஏற்றுக்கொண்டது. அதை பெருமாள் நிர்பந்தப்படுத்தி பண்ணி வைக்கல. நிர்பந்தப்படுத்தி பாருங்களேன், நிர்பந்தம் பண்ணாமலேயே நமக்கு ஒண்ணு சாய மாட்டேங்கிறது. பிராட்டி தான் பெருமாளுக்கு கீழ்ப்படிந்தவள் என்பதை அவள் ரொம்ப சந்தோஷத்தோட டிக்ளேர் பண்றான். திஸ் இஸ் மை இண்டிவிஜுவல் டிசிஷன். இதனால நீங்க நான் உங்களுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு லோகத்தில் நினைச்சுட்டு அது அப்பந்தம். எனக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரியம் குணைவு தாட்சியம் உபாகதா அப்படி சொன்னா லட்சுமணன் பெருமாள் அனுமார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே சொன்னா, ராமன் என்ன அவரு தம்பியா நினைச்சிருக்காரு. நான் தம்பின்றதுனால அவர்கிட்ட ஒபீடியன்டா இருக்குன்னு நினைச்சிருக்காரு. நோ 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 நோ, நான் தம்பியா இல்லைன்னா கூட அவருக்கு ஒபீடியன்ட் தான். ஏன்னா ராமனுடைய குணங்களுக்கு நான் தோற்றவன். ராமனுடைய குணங்களுக்கு தோற்றவன். குணை அகமஸ்யவரோ பிராதா குணை தாட்சியம் உபாகதா. As per the declaration of பெருமாள், as per the thought of பெருமாள் அப்படின்னு கேட்டா இவன் என் தம்பி. தம்பினா அடுத்தது கீழ்ப்படிந்தவன் நெக்ஸ்ட் அப்படி அர்த்தம். இட்ஸ் ஓகே சுவாமி, நான் ஒருவேளை பெருமாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தா கூட ராமனுக்கு அடிமையாத்தான் இருந்திருப்பேன். ஏன் அப்படி கேட்டா ராமனுடைய குணங்கள் அத்தகையது. அதுதான் பிராட்டி சொல்றோம். பெருமாள்கிட்ட பிராட்டி தான் ஈடுபட்டவன். இப்ப அந்த கருணை அவர் பெருமாள் அங்க ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. இந்த கீத ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இது என்ன கேள்வி தெரியுமா? ஜீவன் சுவாதந்திரியமாக எல்லா காரியத்தையும் செய்கிறான, கர்த்தத்துவம் அவனிடத்துல அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்ல, பராத்த சுருதேகே, ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்றது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, உள்ளுக்குள்ளே புகுந்து ஒருவன் நம்மை நியமனம் செய்கிறான். அப்பேற்பட்டதான பரமாத்மாவுடையதான நியமனத்தின்படி, ஆஸ் பர் ஹிஸ் கமாண்ட், நம் ஸ்ரீனிவாசன் நமக்குள்ளே புகுந்து நம்மை எப்படி செயல்படுத்துகிறானோ அந்த வகையில் தான் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சித்தாந்தம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. நான் எங்க இருக்கு தெரியுமா? சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன. ஏ அர்ஜுனா, சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அகம். இந்த இதயத்துல இருக்கேன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான் பெருமாள். இதுல எப்படி உட்கார்ந்து இருக்கான்? ஹிருதயத்துல பெருமாளை எப்படி உணர்வது? இப்படி நம்முடைய இதயத்தில் பெருமாள் உட்கார்ந்ததனுடைய காரணம் என்ன? அங்கதான் சுவாமி தேசிகன் சொன்னார், சப்தலோகே கிரஸ்தகாதே. அவனுக்கு எவ்வளவு பெரிய வீடு, என்ன சமாச்சாரம், எவ்வளவு காரியங்கள் பரமாத்மாவுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய இதயத்துல பெருமாள் உட்கார்ந்து இருக்கானே, நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இதயத்தை திருடாதே. இதயத்தை எப்படி சுவாமி திருட முடியும்? ஆமாண்டா, இதயத்தில் உள்ள எம்பெருமானுக்கு நான் சேஷம் என்பதை உணராமல், அந்த பெருமாளுக்கு நான் ஆட்பட்டவன் என்பதை உணராமல், நான் சுதந்திரன் என்பதாக நினைத்து நீயே உன்னை சர்வாதிகாரியாக பிரகடனம் செய்து கொண்டால் அது திருடுவது. அதனால இதயத்தை திருடாதே, உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளை புரிஞ்சு. அது ஈஸ்வரன் சப்தலோகி வராய். சப்தலோகி கிரகஸ்தனான பெருமாள் இங்க உட்கார்ந்து நமக்கு கை கால்களை கொடுக்கிறான். நம்மள ஒரு காரியத்தில் ஈடுபடும்படியாக செய்கிறான். பாரு, காலே துக்கோபசாந்திம் ஜனயதி பகவான் யாகமாத்ராவலம்பி யா துக்காபாசிகீர்ஷா பரஹித மனசா சைவ தஸ்யானுகம்பா. அனுகம்பான கருணை.
அனுகம்பானா தயை, அனுகம்பானா பிராட்டி, அவனுடையதான கிருபை. தத்தே தேகாதி யோகம் திஷதி ச நிகமம் பக்தி வேதாந்த சாரம் நிசீமானந்த யோகம் நிருபதி சமயே சௌதி பும்சாம் தயைவ. அச்சித் அவிசிஷ்டான் தொலையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா ஸ்லோகத்தினுடையதான அர்த்த விசேஷம். காலே துக்கோபசாந்திம் ஜனயதி பகவான் வியாஜமாத்ராவலம்பி. மறுபடி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்ன்றதாக சொல்லி இந்த சம்சாரத்தை நாம உழன்று கொண்டே இருந்தோம்னு சொன்னா நாம எத்தனை காலமா தான் இப்படி இருக்க போறோம், எப்பத்தான் இது போகும் என்னன்னு புரியாமல் தான் கேட்டதாக சொல்லி நம்முடையதான விமோசனத்துக்கு உரியதான காலம், இது முடியறதுக்கு உண்டான காலம் என்ன அப்படின்னு அந்த காலம் தெரியாம தவிக்கிறோமோ. அதுக்கு ஒரு காலம் ஏற்படுத்தப்படுகிறது. காலே துக்கோபசாந்திம் ஜனயதி பகவான் வியாஜமாத்ராவலம்பி. அதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்த விசேஷம் சொன்னார். இங்க பாரு, பகவான் நமக்கு தன்னை கொடுக்கிறான், தன்னுடைய ஸ்தானமான மோட்சத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அதற்கு நம்மிடத்தில் ஒரு வியாஜம் இருக்கணும். கீழே இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னேன். பெருமாள் எல்லாருக்கும் ஈக்குவலானவன், அவனிடத்துல பக்ஷபாதம்ன்றது பெருமாள்கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப ஒருத்தருக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தான், இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பெருமாள் வியாஜமாத்ராவலம்பி. இவன் என் பெயரை சொன்னான், என் ஊரை சொன்னான், ஏதோ ஒன்று அவன் சம்பந்தப்பட்டது. என்னடா கோவிந்தா கோவிந்தான்னு ஒருத்தன், கோவிந்தாவா டேய் என்னடா சொல்றேன், நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் கோவிந்தா கோவிந்தான்னு. இங்க வந்து பெருமாள்கிட்ட 4 தடவை கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு போவேன், பெருமாள் எனக்கு எல்லா சம்பத்தையும் கொடுத்துருக்காரு அப்படியே சொல்லுன்ட்டு அவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கோவிந்தா சொல்லி அவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்காரோ இல்லையோ, எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. இன்னொருத்த என்ன பண்ணா, கோவிந்தன் கோவிந்தன் ஓகேடா, ஒண்ணு என்ன சேவிச்சுட்டு இல்லையோ, கோ சேவிச்சுட்டு ஆத்துக்கு போ, போச்சே நீ என்ன பிரார்த்தனை பண்ண அது வின், அது முடிஞ்சு போச்சுடா டன், அதான் கோவிந்தன் அப்படின்ட்டு. இப்படி வியாஜமாத்ராவலம்பி, ஒரு வியாஜம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவனை பார்த்து கை போய் இருக்கணும். வால்மீகி சொன்னார், ஒண்ணு ராமனை பார்த்திருக்கணும், இவன் அட்லீஸ்ட் ராமனாவது இவனை பார்த்திருக்கணும், என்னடா பிரயோஜனம் லோகத்துல அப்படின்னு. காலே துக்கோபசாந்திம் ஜனயது பகவான் வியாஜமாத்ராவலம்பி யா துக்காபசிகீர்ஷா பரஹிதமனதா சைவதஸ்யா அனுகம்பா. இந்த தயான என்ன அர்த்தம்னு சொன்னா, பரதுக்க அசகிஷ்ணுதா, பிறருடைய துக்கத்தை பொறாமை, பிறருடைய துக்கத்தை பொறாமைன்னு நான் சொன்னார், பிறருடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஐயோ பாவம் ஐயோ பாவம் என்னது, இப்ப நாமளும் ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ பாவம்னு கஷ்டப்படுறோம், பெருமாளும் அதே மாதிரி ஐயோ பாவம்னு சொல்லிட்டா பிரயோஜனம் உண்டா? அப்படி அர்த்தம் கிடையாது. பிறர் படக்கூடிய துக்கத்தை உடனடியாக நிவர்த்தி செய்யணும். அதுக்காக என்ன பண்றான் பரமாத்மா, அவளுக்கு தேகாதிகளை கொடுக்கலாம். தத்தே தேகாதி யோகம் திஷதி நிகமம் பக்தி வேதாந்த சாரம். அவளுக்கு தேகங்களை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து அந்த சாஸ்திரத்துல எப்படி நடக்கணும்ன்றதான வழிமுறைகளை எல்லாம் அவளுக்கு உபதேசித்து அப்படியேப்பட்டதான உயர்ந்த நிச்சயமானந்த யோகம், தன்னை வந்து பெருமையாகிற உயர்ந்த பாக்கியராசியத்தை நிருபதி சமயே சௌதி பும்சாம் தயைவ. சௌதினா சிருஷ்டிக்கிறான் பரமாத்மா, இப்படி ஒரு சிருஷ்டியை செய்கிறான். அதுபோல இதை விட பெருமாடியான கருணைக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தன்னுடைய அந்த தேகத்தை கொடுத்தவன் இங்க என்ன பண்றான், வந்து இந்த ஜீவனுடைய ஹிருதயத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கான். ததோபோக்ரச்சுரணம் தத் பிரகாசித்வாரா வித்யா சாமர்த்தியாதே தச்சேஷகத்யனுதி தச்சேஷகத்யனுஸ்மிருதி யோகாச்சார்தானுதீதா சதாதிகயா என்பதாக ததோபோதிகரணம் என்பதாக ஒரு அதிகரணம். அதுல என்னன்னா, இந்த ஜீவன் பக்தி பிரபத்தி என்பதான ஒரு உபாயத்தை செய்து பரமாத்மாவிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்து அல்லது பக்தி யோகத்தை பூர்த்தி செய்தவன் இங்கிருந்து நேர பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கு போனா இதான் அவனுக்கு கடைசி ஜென்மானா. இந்த இடத்துல இருந்து 101 நாடி மொத்தம் இந்த தேகத்துல இருக்கு. அதுல மூர்த்தன்ய நாடின்னு ஒரு நாடி இருக்கு. அந்த மூர்த்தன்ய நாடி வழியா ஜீவாத்மா வெளியில வருவான். அதுல இருந்து அவன் அர்ச்சிதாதி மார்க்கத்திற்கு போவான். அப்ப அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு வழி காண்பிச்சு அனுகிரகம் பண்ணி அனுப்புறான். உள்ளே இருந்துட்டு இருக்கான் பாவன், அவன் உள்ளே இருந்துட்டு இருக்கான். யாரு எங்க வந்தான்? அவன் சுவாதீனஹார்த்தசம்யா ஸ்வயமவிகலயா
संपदा साकमेकः स्थित्वा हृत्पद्ममध्ये स्थगित निजतनुः सप्तलोकी गृहस्थः स्थित्वा हृत्पद्ममध्ये स्थगित निजतनुः सप्तलोकी गृहस्थः ஆனந்தநிலைய விமானத்துக்குள்ளே அமர்ந்துரையக்கூடிய பரம்பொருளான அந்த தேவாதிதேவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீனிவாசன் வெங்கடாஜலபதி என் அப்பன் சர்வேஸ்வரன் என் இதயத்துல வந்து உட்கார்ந்தான். திருமாவர்களை பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேருள்ளார் விராட்டியுடைய விராட்டியுடைய அந்த திருமார்பில் வசித்த பொழுது அருளாளன், என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பொழுது அவனுக்கு பேரருளாளன் என்பதாக திருநாமம் இல்லையா என்று கொண்டாடுகிறார். அப்படி இந்த ஜந்துக்களை பார்த்து அவர்கள் மீது கொண்ட கருணையினாலே அவர்களுக்கு நற்கதி உண்டாவதற்காகத்தான் எம்பெருமான் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் என்பதாக சொல்லுகிறார். மேல இந்த ஸ்லோகத்துக்கே இன்னும் அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அதையெல்லாம் நாளை உபன்யாசத்துல நாம் அனுபவிக்கலாம். வாழியலிதோ புல்வரணிகமான் தாஜரியன் வாழியவன் பாரா அரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிதானல்லோர் திரள். ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯನ್ ಭಾಗ್ಯಂ ಅಡಿಯನ್. ஒரு நிமிஷம் அடியன் Q&A எனேபிள். சுவாமிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கறதுன்னா விஞ்ஞாபிக்கலாம். ஸ்ரீனிவாசன் வாசுதேவன் தாசன் சுவாமி கேக்குறதா? சொல்லுங்க. சரி சுவாமி, இன்னைக்கு சாதிக்கும் பொழுது தாயார் படிதாண்டா பத்னியா இருக்கிறதுனால பெருமாள் வந்து தாயார் சடாரிய மாத்தி தெரியாம எடுத்துட்டு போயிடுவாரு, தாயார் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது சுவாமி சாதித்தாரு. தெரியாமலா எடுத்து போல, தெரிஞ்சதா எடுத்து போற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான். சரி சரி தெரிஞ்சதா எடுத்து போனோம். ஆனா வந்து படிதாண்டா பத்னி ஸ்ரீரங்கம் ரங்கநாச்சியார் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்ரீரங்கத்துல அது மாதிரி வைபவம் எதுவும் நான் புறப்பாட்டுல நானும் சேவிச்சது இல்லை, நடந்தமா எனக்கும் கேள்விப்பட்டது இல்லை. சோ அதான் என்னென்ன விசேஷம் தெரிஞ்சுக்கலாம் தான் அடி. புரியல, இது தேவப்பெருமாள் தான் சொன்னா, ஸ்ரீரங்கத்தை சொல்லவே இல்லையா? இது தேவப்பெருமாள் தானே சொன்னா, ஸ்ரீரங்கத்தை சொல்லவே இல்லையா? என்ன கால்வெளியா? கால்வெளியான்னு என்னாச்சு? கட் பண்ணிட்டாளாவா? மியூட் பண்ணிட்டாரு போல இருக்கு. திரும்ப அன்மியூட் பண்றதுக்கு திரும்ப ஒரு தடவை கொஸ்டினை பிரஸ் பண்ணுங்க சுவாமி. சரி, நான் அடுத்தது திரும்ப பிரஸ் கொஸ்டின். நான் வந்து இன்னொன்னு படிதாண்டா பத்தினா ஒவ்வொரு கோவில் ஒரு வழக்கம். ஸ்ரீரங்கத்துல படிதாண்டா பத்தி சொல்றோம், அது போல தேவபெருமாள் தாயார் செவரு இருந்துச்சு போனா சொல்ல முடியும். அந்தந்த ஊர்ல வந்து என்ன தேவபெருமாள் தாயார வெளியே வரமாட்டாராம். ஆனா தேவபெருமாளுக்கு தாயாருக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, பெருமாள் தாயாரை எப்பொழுதும் சேர்ந்தே பத்தி விழாத்துல கண்டுருந்தோம், அது தேவபெருமாளுக்கு ஒரு விசேஷம். ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரி பெருமாள் தாயாரை சேர்ந்து புறப்பாலே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒவ்வொரு ஊரும் ஒரு வழக்கம். பெருமாள் வந்து தாயார் சொன்னாரையோட வெளியே தேவபெருமாள். சரியா? ஸ்ரீமதி பூமா மோகன். அடியன் தாசன் அடியன். சொல்லுங்கம்மா. தாசன் அடியன் ரொம்ப ஆச்சரியமா துவயத்தினுடைய விவரணம் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல் பாதத்தினால அவன் லக்ஷ்மணன் சொன்னதையும், இரண்டாவது பாதத்தினால அவன் பண்ற கைங்கரியத்தையும் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னையுடைய விசேஷ விஷயங்களை பிரஸ்தாபிக்கணும்னு ஒரு இது, வேற ஒண்ணும் இல்லை. அடியன் அத்தியாச்சரியமா இருந்தது. சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஸ்ரீமதி ராதா